Hi guys, so welcome to another session. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஓப்பன் கிளா அப்படின்ற ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் என்ன, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஜாப்ஸ் எல்லாமே வந்து ஸோ ஏஐயால் ரீப்ளேஸ் ஆகிடுமா, இல்லை எனக்கு வந்து வேலை கிடைக்காம போயிடுமா, ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஒப்பீனியன்ஸை நான் வந்து என்னோடய சைடில் இருந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஐடி ஜாபில் நீங்கள் ஜாயின் என்ன சொல்கிறது, ஐடி ஜாப் வந்து உங்களுக்கு சேஃபான ஒரு இயராக இது, இல்லைனா உங்களுக்கு ஐடி ஜாப் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம வந்து இங்கே நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஆர் யூடியூப் ஆர் எனி அதர் பிளாட்ஃபார்ம்ஸில் ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஏஐ ரீப்ளேஸ் யூ அப்படின்னு சொல்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் நிறைய பேர் வந்து அந்த கண்டென்ட்ஸுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக? ஸோ டெஃபினட்டாக இங்கே வந்து ஏஐ வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் பாசிபிள். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 டேஸாக வி ஆர் டூயிங் சம் எக்ஸ்பிரிமெண்ட். நான் வந்து ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணிருந்ததுனால தான் என்னால் கிட் கிளாஸஸையுமே வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இப்போ நாளைக்கு வந்து நம்ம கிட்டோட இன்னொரு பார்ட்டை வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இங்கே வந்து சொல்கிறதே என்னென்னா, ஏஐ வந்து ஐடி ஜாப்ஸ் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணுது. ஸோ இப்போ வந்து ஸ்ரீதர் வெம்பு ஜோகோ ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ ஆந்த்ரோபிக் ஏஐ வந்து ஒரு ட்வீட்டை போட்டு உலகத்தையே வந்து கதி கலங்க வச்சிட்ருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஸோ நீங்கள் வந்து சர்வே ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஏஐஸை பற்றின நாலேஜ், பேசிக் நாலேஜாவது உங்களுக்கு இருக்கணும். என்னதான் நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராகவே இருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ ஸோ நீங்கள் படிக்கிறது ப்ரோக்ராமிங் எல்லாமே இட்ஸ் ஓகே ஃபார் நீங்கள் வந்து இந்த ஏரால இல்லாமல் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் பேக்கே நீங்கள் வந்து ஐடியில் பிளேஸ் ஆகிருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் இப்போது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஏரா. ஸோ நீங்கள் ஏஐ இல்லாமல் உங்களால் ஒரு ஐடி ஜாபில் பிளேஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் டூ டிஃபிகல்ட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஏஐ தெரிலனா நீங்கள் ரீப்ளேஸ் ஆகிடுவீங்க கைஸ். சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான். உங்களுக்கு இங்கே ஏஐ வந்து தெரியல, நான் வந்து எனக்கு வந்து ஏஐ அசிஸ்டண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரில, என்னோடய சாஃப்ட்வேர்ஸோடு ஏஐ எப்படி வச்சு பில்டு பண்ணுற தெரியல அப்படின்னா டெஃபினெட்லி ஏஐ வில் பி ரீப்ளேஸிங் யூ. ஓகேவா? ஸோ ஏன் இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏஐஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ChatGPTயில் போயிட்டு மெசேஜ் பண்ணி அது ஒரு கண்டென்ட்டை கொடுக்குது, அது மட்டும்தான் ஏஐ. அதை யூஸ் பண்ணால் போதும். நான் இதில் போயிட்டு எனக்கு வந்து இப்போ ஒரு கோடு எடுத்து கொடு, அந்த கோடு அப்படியே கொடுக்கும், அந்த கோடை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நான் ரன் பண்ணால் எனக்கு வந்து அது ரன் ஆகும், அது போதும், அதுதான் ஏஐ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டிவ் ஏஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு கண்டென்ட்டை கேட்பீங்க, அது ஒரு கண்டென்ட்டை கொடுக்கும், அவ்வளோதான். புரியுதா? இப்போ நான் வந்து பைத்தனில் எனக்கு வந்து வேரியபிள்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கண்டென்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி நான் ஏஐ கிட்ட கேட்டேன்னா அது எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது பேர் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஓகேவா? புரிஞ்சா? அது இப்போது சிம்பிளாக இங்கே பாருங்களேன். இப்போது நம்மளோட கோகோஸாக இருக்கட்டும் ஆர் நம்மளோட கோகோஸ் கம்பைலராக இருக்கட்டும், ஸோ இதிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் வச்சுருக்கேன் தெரியுமா, திஸ் இஸ் அ ஏஐ அசிஸ்டண்ட். ஓகே, இது வந்து ஏஐ ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கே போயிட்டு ஹூ ஆர் யூன்னு கேட்குறேன். ஓகேவா? ஹூ ஆர் யூன்னு கேட்குறேன். இப்போ அது என்ன சொல்லுது, ஐ எம் ஏ கோகோஸ் ஏஐ அண்ட் எஜுகேஷனல் அசிஸ்டன்ட் கிரியேட்டிங் டு ஹெல்ப் லேர்ன் ப்ரோக்ராமிங் எஃபிஷியன்ட்லி, ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் கான்செப்ட், எரர் அண்டு லேர்னிங் ரிசோர்ஸஸ். புரியுதா? ஸோ இது வந்து நான் வந்து இவனுக்கு செட் பண்ணியிருக்கேன். இது பேர் என்னன்னா, நீ இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது பேர் தான் என்னன்னா ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்கிறோம், சிம்பிளாக சொல்ல போனால்.
புரியுதா உங்களுக்கு? ஏஜென்டிக் ஏஐனா என்ன, இங்கே ஏஜென்ட் அதான் சாரி ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன, ஏஜென்டிக் ஏஐனா என்னன்னு புரியுதா? இல்லை உங்களுக்கு அதை பற்றியில் எதுவுமே தெரியாது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு உங்களோட இந்த சேட்பாட்டில் போயிட்டு இந்த சேட்டில் போயிட்டு ஐ டோன்ட் நோ அப்படின்னு போடுங்களேன். நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து உங்களுக்கு இங்கே ஏஐ பற்றி அவேர்னஸ் இருக்குது, ஸோ ஏஜென்ட்னா என்ன, ஏஜென்ட்டை எப்படி யூஸ் பண்ணும், அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தெரியும்னு போடுங்க. தெரில அப்படின்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு போடுங்க. சீக்கிரமாக சேட் பண்ணுங்க கைஸ். கைஸ் நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்ணில் காட்டுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு என் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்களோ, ஸோ ஆமாம், ஓப்பன் கிளாவை பற்றி என்ன எடுக்க போகிறீங்க, ஓப்பன் கிளாவை எப்படி செட்டப் பண்ணுறது, ஓப்பன் கிளாவை வச்சு நான் ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் ஐ ஜஸ்ட்டு ஷோவிங் யூ. ஓகே, நான் உங்களுக்கு இந்த இடத்துல அதை காட்ட போகிறேன். ஸோ அதுதான் இந்த இதுவாக இருக்க போகுது, இந்த செஷனாக இருக்க போகுது. ஓகே, ஸோ ஓப்பன் கிளாவில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ பட் ஐ டூ சம் டிஃப்ரெண்ட் வே டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை நான் காட்ட போகிறேன். கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க அதை. ஓகே ஓகே கைஸ், ஸோ அதுதான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்டிக் ஏஐ அப்படின்றது வேற, ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்றது வேற. ஜென்ரேட்டிவ் ஏஐனா நீங்கள் சேட் ஜிபிடியில் போய் ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து சேட் பண்ணால் அது பேர் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஓகே, ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஏஜென்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன இதை சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நீங்கள் வந்து சேட் ஜிபிடியில் போயிட்டு எனக்கு ஒரு நான் தான் வந்து சூர்யா ரவிச்சந்திரன், ஸோ ஐ எம் அ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷன் அண்ட் ஐ எம் எ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஐ நோ பைத்தன், ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ், தெர் ஆர் ஸோ மெனி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஐ ஹாவ் அ நாலேஜ் அபவுட் தட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சேட் ஜிபிடிக்கு போயிட்டு பில்ட் அ ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமே ஃபார் மீ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு அது வந்து விஎம் யூஸ் பண்ணி ஒரு மெயின் ஆமாம்மா நான் சொல்கிறேன். அது ஒரு சூப்பரான ஒரு இதுங்க. நான் இது நீங்கள் கண்டென்ட்குள்ளே நான் வரேன். நீங்கள் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக இதில் இருக்குது. விஎம்ஐ யூஸ் பண்ணி ஒரு மெயின் மிஷினா அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள்? நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஒரு விஎம்ஏ ஒரு விபிஎஸ்ஸே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். புரியுதா? ஒரு விபிஎஸ் சர்வரே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நிறைய பேர் ஓஸ்ட்ரிங்கரில் போயிட்டு ஓப்பன் கிளாவை ஓஸ்ட்ரிங்கரில் போயிட்டு விபிஎஸ்ஸை வாங்கி ஓப்பன் கிளாவை பில்ட் பண்ணுவாங்க. பட் ஐ எம் ஷோவிங் இயர் டு டிஃப்ரெண்ட். நான் இங்கே என்ன காட்ட போகிறேன்னா, ஹவு டு கிரியேட் அ ஓன் விபிஎஸ் சர்வர் இன் யுவர் ஹோம் அண்ட் டிப்ளாய் யுவர் ஓப்பன் கிளா அப்ளிகேஷன் இன்சைட் தட் மிஷின் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இதில் வந்து தெளிவாக நான் காட்டவே போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கூட அவங்களை நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி ஜாயின் பண்ண வைக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஐ ஷோ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏஜென்ட் அண்ட் ஓப்பன் கிளாவை பற்றி நான் இங்கே வந்து நிறைய வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இன் அப்கமிங் நம்மளோட யூடியூப் சேனலில். ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸை வந்து நான் மேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு டெமோ கிளாஸ் மாதிரியும் கூட இதை நம்ம சொல்லலாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் நான் இங்கே வந்து லைவாக வந்து செட்டப் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்படியே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நாளைக்கு வந்து இது அப்படியே ஒரு ப்ரீ ரெக்கார்டடாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி தென் ஐ அப்லோட் இட் மை யூடியூப் சேனல் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கவே போகிறோம். ஓகே, ஸோ நான் இந்த செட்டப்பை நான் வந்து ஆல்ரெடி ஐ டன் மை விபிஎஸ் செட்டப் இன் மை ஹோம். ஒரு பழைய லேப்டாப்பை நான் எடுத்து ஒரு விபிஎஸ் செட்டப்பாக பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அப்கமிங் வீடியோஸாக யூடியூப் சேனலில் டெஃபினட்டாக ஐ வில் போஸ்டட். ஓகேவா? ஸோ நீங்கள் என்னோட யூடியூப் சேனல் டெக் வித் சூர்யா அப்படின்ற யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் லினக்ஸ் அண்டு ப்ரோக்ராமிங் அண்ட் ஏஐ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகே ஓகே கைஸ், ஸோ இப்போது
நம்ம வந்து பேக் டு த டாபிக் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் போயிட்டு ChatGPT கிட்ட எனக்கு ஒரு ரெஸ்யூமே வேணும், ஸோ அந்த ரெஸ்யூமேவை எனக்கு கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னா அப்போ அது எனக்கு எனக்கு என்ன பண்ணும், எய்தர் ஒரு பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணும், இல்லை இது ஒரு இமேஜாக ஜென்ரேட் பண்ணும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சம் கண்டென்ட், இந்த கண்டென்ட்லாம் நீ உன்னோட போயிட்டு வேர்டை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கூடா அப்படின்ற மாதிரி இட் வில் பி கிவ் சம் கண்டென்ட். கரெக்டா? அது வந்து எனக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுக்கும் ChatGPT. கரெக்டா? இதே ஏஜென்ட்னா அப்படி கிடையாதுங்க. சிம்பிளா சொல்ல போனா, நீயே போயிட்டு எனக்கு ரெஸ்யூம் கிரியேட் பண்ற, நீயே அந்த கிரியேட் பண்ண ரெஸ்யூமை நிறைய ஜாப் போர்ட்டல் இருக்கும், அந்த ஜாப் போர்ட்டலில் போயிட்டு எனக்கு சென்ட் பண்ற, ஹெச்ஆர்க்கே மெயில் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். சிம்பிளா சொல்ல போனா, என்னோட மெயில் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீ ஒரு மெயிலை ஜென்ரேட் பண்ணு, இத்தனை கம்பெனியோட மெயில் ஐடியை நான் வந்து ஒரு கூகுள் ஷீட்ல வச்சு தரேன். ஸோ இந்த கூகுள் ஷீட்டுக்கு இந்த 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 கம்பெனிலலாம் போயிட்டு எனக்கு வந்து நீ ஜஸ்ட் ஃபார் ஜாப் வேக்கன்சி இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி போய் கேளு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, அதுதான் ஏஐ ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவன் வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட் மாதிரிங்க. உங்களுக்கு ஒரு 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 எப்படி சொல்கிறது, இப்போ எப்படி அயன்மேன் மூவியில் வந்து ஜார்விஸ் இருக்கும், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான குட்டி ஜார்விஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் அ ஏஐ ஏஜென்ட். புரியுதா? ஏஜென்ட்டுக்கு ஏஐ புரியுதா? இது 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 உங்களுக்கு ஓகேவா? எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சா? ஏஜென்ட்டுக்கு ஏஐனா என்னன்ட்டு சீக்கிரமாக சாட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னா ஸ்டார்ட்னு போடுங்க, சீக்கிரமாக சாட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஐ வில் கிவ் சம் குட்டி டெமோ. நான் வந்து உங்களுக்கு ஒரு சில சின்ன டெமோஸை வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். சீக்கிரமாக கைஸ், ஸோ சாட் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஸோ இது இந்த மீட்டிங் லிங்க் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்டன் பண்ணாமல் இருக்காங்க, இல்லை நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் த பீப்புள் ஒன்றா ஜாயின் பண்ணிங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி ஸோ ஜாயின் பண்ணுவீங்க. நம்மளுக்கு இன்னும் நிறைய ஆடியன்ஸ் இருந்தால் தி செஷன் வில் பி அமேசிங். அண்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நான் வந்து கண்ணில் காட்டுவேன். நல்லாயிருக்கும், எல்லாமே செம்மையாக இருக்கும். ஓகே ஓகே. ஒன்ஸ் அகெயின் ஐ ஓப்பன் மை சம் செட்டப்ஸ். நான் ஒரு சில செட்டப்ஸ் நான் இது பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா பிகாஸ் சம் ஏபிஐ கீஸ்லாம் வந்து என்னால் இங்கே ஓப்பனாக காட்ட முடியாதுங்க, சிம்பிளாக சொல்ல போனால். அதுக்காக தான். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஏன்னா இந்த ஏஐலாம் நீங்கள் வந்து ஒரு விஷயம் மட்டும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ சஞ்சீவ், நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, பேச போகிறீங்கன்னா ஜாலியாக பேசலாம். திஸ் இஸ் ஜென்ரல் டாக் செஷன் மாதிரி தான். அப்படியே நம்ம வந்து சம் கான்செப்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. வேற எங்கேயோ பேசிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ see my screen. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஸ்க்ரீன் தெளிவாக தெரியுதுல? சேட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குன்னா விசிபிள்னு சேட் பண்ணுங்கள். சீக்கிரமாக கைஸ். ஸோ ஸ்க்ரீன் விசிபிள்னால் விசிபிள்னு சேட் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஐ ஹாவ் ஒன் டூல். தட் டூல், இந்த டூலோட நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா NI10 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ NI10 அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஏஐ ஆட்டோமேஷன் டூல்னு சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேஷன் டூலாக தான் இருந்துச்சு, ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ டூலாக இருந்தது. இப்போது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது,
ஏஐயை கொண்டு வந்து, அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்து, ஸோ நிறைய விஷயங்களை வந்து ஏஐ ரிலேட்டட் ஒர்க்லாம் ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக இந்த டூலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த டூல் வந்து இருக்குது. இந்த டூல் வந்து கொஞ்சம் ஓல்டஸ்ட் டூல் தான். இதில் எப்போ ஏஐ ஏஜென்ட் வர ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து இது யூடியூப் ஃபுல்லாக செம மாசாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் டூல் கால்டு N8N அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் N8N பற்றி இன்னும் அதிகமாக டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா N8N அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் N8N பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். திஸ் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் டூல். நீங்கள் வந்து இதை செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது மேக்னா மேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக் டூல். ஓகே, ஸோ இதுதான் கைஸ். ஸோ இந்த டூலை வந்து நீங்கள் வந்து செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது பேர் தான் என்னென்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா யூ சி திஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கைடு அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கைடில் யூ have a document about how to create a prompt. நீங்கள் எப்படி ஒரு ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டாக்குமெண்டேஷன்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்ல போனால் எப்படி பூட்ஸ்ட்ராப்புக்கு, ரியாக்டுக்கு, ஜாங்கோக்கெலாம் வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கோ, ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை ஏஐக்கு இப்படி ஒரு ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து என்னென்னா இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கைடு அப்படின்வாங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கைடில் நீங்கள் போயிட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எல்எல்எம் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த எல்எல்எம் செட்டிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் சி த டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் டாப் பி, அதுக்கப்புறம் ஸ்டாப் சீக்வன்ஸ்னால் என்ன, ஃப்ரீக்வன்சி பெனாலிட்டிஸ்னால் என்ன, ஸோ அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் பெனாலிட்டினா என்ன, ஸோ இந்த மாதிரியான சம் ஏஐக்கான செட்டிங்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஏஐ செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஏஐ செட்டிங் எங்கே இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். நீங்கள் வந்து platform.openai அப்படின்ற நான் வந்து ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. ஸோ உங்களுக்கு எந்த ஏஐ யூஸ் ஆகுதோ நீங்கள் இல்லைனா நம்ம வந்து ஜெமினியில் போய் பார்க்கலாமா? ஜெமினி வந்து ஃப்ரீன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வந்து காசு கட்டணும். ஜெமினி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். நம்ம வந்து ஜெமினியை வச்சு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஏஐ ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதாவது ஜெமினி ஸ்டூடியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கூகுள் ஏஐ ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். இதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஓப்பன் சைடு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஒரு சிம்பிள் சேட்பாட்டை வந்து எப்படி ஃப்ரீயாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, எப்படி நீங்கள் அதை கற்றுக்கிறது அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜெமினியோட ஏஐ ஸ்டூடியோ, கூகுள் ஏஐ ஸ்டூடியோ வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ சிம்பிளி இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சம் அக்னாலஜ்மெண்ட்லாம் கேட்பாங்க. ஸோ சிம்பிளி அக்செப்ட் ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், தென் கிளிக் கண்டினியூ. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ChatGPTனா நீங்கள் காசு கட்டணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதை பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா டெம்பரேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா டெம்பரேச்சர் அப்படின்னு. உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் டெம்பரேச்சர். அதே மாதிரி மீடியா ரிசல்யூஷன் எப்படி, அப்புறம் திங்கிங் வந்து ஐயா லோவா தெரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சரு, கோட் எக்ஸிக்யூஷன், ஃபங்க்ஷனாலிட்டி, யூஆர்எல், தென் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போனால் நீங்கள் சி த டாப் பி, அதுக்கப்புறம் ஸ்டாப் சீக்வன்ஸ். ஸோ இந்த மாதிரியான அவுட்புட் லென்த் எவ்வளோ உங்களுக்கு வேணும் அப்படின்ற எல்லாமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இங்கே வந்து என்ன கொடுத்துருப்பானா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் இந்த செட்டிங்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கைஸ். புரியுதா? ரொம்ப சிம்பிளா கான்செப்ட். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இதை கண்ணில் காமிச்சேன்னா N8N அப்கிரேட் மேக் டூலா? ஓகே ஃபைன். உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சா இந்த எல்எல்எம் செட்டிங்ஸ் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா எங்கே போய் லேர்ன் பண்ணணும்னு நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். ஓகேவா?
ஃபைனா கைஸ், சீக்கிரமாக சேட் பண்ணுங்க. ஓகே அப்படின்னா ஓகேன்னு போடுங்க. டேய் சேட் பண்ணுங்கடா, இவ்வளோ பேர் இருக்கீங்க, கொஞ்சம் பேர் இருந்தாலும் கொஞ்சம் பேராவது பார்க்குறீங்களே, சும்மா போயிட்டு சேட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் படிக்கலாம். இங்கே வந்து என்னென்னா டெம்பரேச்சர் அப்படின்னா என்னென்னா டெம்பரேச்சர் இன் ஷார்ட் த லோ த டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன மாதிரி இது திங்க் பண்ணணும் அப்படி. நீங்கள் வந்து டெம்பரேச்சரை வந்து அதிகமாக வச்சா இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அதிகமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சிம்பிளாக சொல்ல போனால். ஓகேவா? ஸோ இங்கே வந்து க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் நீங்கள் இது பண்ணிங்கன்னா, டெம்பரேச்சர் அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவாக இவன் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதே வந்து டாப்பி வந்து எப்பயுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த லைக் இது வந்து என்னென்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டான விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் கான்ஃபிடென்ட் ரெஸ்பான்ஸ். இப்போது நான் வந்து இதுதான் இதுக்கு நீ கரெக்டாக இருந்தால் மட்டும் சொல்லு, கரெக்டாக இல்லைன்னா சொல்லவே சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் டாப்பி அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டாப்பி அப்படின்றது என்னென்னா அக்யூரேட் ஆன்சர்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ஆன்சருக்கு பாசிபிள் இருந்துச்சுன்னா அதை மட்டும் பேசு, தேவையில்லாததெல்லாம் எனக்கு பேசாத. ஓகேவா? அதாவது இப்போ ஏஐ வந்து சொல்லும்ல, இது வந்து இப்படி பண்ணால் பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லும்ல, அது வந்து எப்படி ஆகும்னு சொல்லுதுன்னா அது பேர் கிரியேட்டிவிட்டி. ஓகேவா? கண்டிப்பாக இப்படி பண்ணால் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது பேர் கான்ஃபிடென்ட்டு. கரெக்டாக? அதான் கான்ஃபிடென்ட்டாக பேசுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஏஐ வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசணும் அப்படின்னா டாப்பியே இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. அதே வந்து உங்கள் ஏஐ வந்து மானாவரியாக யோசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மோஸ்ட்டாக இது பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து டிஃபால்ட் செட்டிங்லேயே விடுறது வந்து நல்லது. ஸோ நீங்கள் டிஃபால்ட் செட்டிங்லேயே வச்சு நீங்கள் வந்து இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கூகுள் ஜெமினியில் நீங்கள் வந்து இங்கே சிம்பிளாக போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இந்த எல்லாத்தையுமே நீங்கள் செட் பண்ணிவிட்டு இவனுக்கு வந்து இந்த மெசேஜ் அமுச்சு விட்டிங்கன்னா அவனே வந்து உங்களுக்கு பேச ஆரம்பிப்பான். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் டெம்பரரி சார்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ண போகிறேன்? நான் டெம்பரரியாக தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் அப்படியே டெம்பரரின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து இவங்கிட்ட இப்படி கொடுக்கலாங்க கைஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ராம்ப்ட்லாம் க்ரியேட் பண்ணலாம். இங்கே வந்து டூல்ஸ் இருக்கும். இவங்கிட்ட வந்து கூகுள் சர்ச், இங்கே பார்த்தீங்களா கூகுளில் போயிட்டு நீ ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டுடே நியூஸ் அபவுட் ஏஐ அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு சென்ட் பண்ணேன்னா இவன் இது வந்து சாட்ஜிபிடி மாதிரி தானே வேலை செய்யுது. அப்போ இதுக்கும் சாட்ஜிபிடிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து இவனை ஒரு மாதிரி இவனை வந்து ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி இவனை வேலை செய்ய வைக்க முடியும். அது எப்படின்னா இந்த இடத்துல சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ சிம்பிளாக போயிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இவனோட இது வந்து என்னென்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட பேர் வந்து ரோல் அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா யுவர் நேம் இஸ் ஜார்விஸ். ஓகே, யுவர் நேம் இஸ் ஜார்விஸ். You are my assistant அப்படின்னு போட்டுப்போம். assistant for collecting news அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து என்னன்னா இவனோட ரோலுங்க. இப்போ இவனுக்கு வந்து நான் ஒரு ரோல் செட் பண்ணியிருக்கேனா. இப்போ போயிட்டு இவன்கிட்ட போயிட்டு ஹூ ஆர் யூன்னு கேளுங்க. ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி சும்மா கேளுங்க. அப்போது அவன் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஐ எம் ஏ ஜார்விஸ். ஓகே, யூ ஆர் டெடிகேட்டட் அசிஸ்டன்ட் ஃபார் கலெக்டிங் அண்ட் டெலிவரிங் த லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறான்.
ஓகே, ஐ ஆம் ஹியர் டு ஸ்கேன் ஹெட்லைன்ஸ் சம்திங் இங்கே இந்த இடத்துல வந்து சொல்லுது. புரியுதா? ஸோ இங்கே இது இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண முடியுதுன்னு புரியுதா? நார்மல் ஏஐ வேறு. ஸோ நார்மல் ஏஐயில் நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்க முடியாது, செட் பண்ணி வைக்க முடியாது. பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இவனுக்கு போயிட்டு சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் இந்த இடத்துல என்ன வேணாலும் நீங்கள் அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கலாம். அதுக்கு வந்து ஏஐ வந்து பதில் சொல்லும். புரியுதா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? ChatGPT, பிக் பிரெயின், திஸ் காய், நம்ம கஸ்டமைஸ்டு வேலைக்காரன் who will do simple task efficiently, especially expected way. ஓகே, சூப்பர், நைஸ் ரூபேஷ். ஓகே ஃபைன். நீங்கள் வந்து அதான் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நான் இதையும் இன்னும் நான் கற்றுக்காமல் வெறும் ப்ரோக்ராமிங் மட்டும் கற்றுக்கிறேன், இல்லைனா சும்மா உட்காந்து ரீல்ஸ் மட்டும் தள்ளிட்டுருக்கேன் அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து இன் ஃப்யூச்சரில் ஐடியில் ஜாப் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கு நார்மலாக ப்ரோக்ராமிங் தெரியலனாலே கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ ஏஐ வேறு வந்து உள்ளே பூந்து ஒரு பயங்கரமான ஒரு குட்டியை குழப்பிட்டு இருக்கான். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஏஐ ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணல அப்படின்னா, நீங்கள் அடாப்ட் ஆகலை அப்படின்னா ஏஐ வில் பி ரீப்ளேசிங் யூ டெஃபினெட்லி. ஓகேவா? கண்டிப்பாக அவன் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுன்னா, உங்களுக்கு வேலை கிடைக்காதுங்க, சிம்பிளாக சொல்ல போனால். அவ்வளோதான். இப்போ ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 5 டெவலப்பரை மட்டும் வச்சு ஒரு ஏஐ ஏஜெண்ட்டை வச்சு பில்ட் பண்ணால் முடிஞ்சு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நான் அதுக்கெலாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐ கிரியேட் ஒன் இன் மை சர்வர். இந்த சர்வரில் நீங்களும் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஐபி அட்ரஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சர்வர் தான் நான் என்னோடய வீட்டில் இப்போ நான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன், என்னோடய ஓல்டு லேப்டாப்பு. ஸோ அதுக்குள்ளே இந்த ஒரு இது வந்து கோட் ட்ரைவ்னு வந்துச்சு. இதை நான் ஏஐ வச்சு பில்ட் பண்ணேங்க. ஸோ அதனால் வந்து அது எதோ ஒரு பேரை வச்சு போட்டிருக்கேன். நான் வந்து என்ன சொன்னேன்னா, கோகோ ட்ரைவ்னு வைடா இதுக்கு பேர் அப்படின்னா, அவன் வந்து கோடு ட்ரைவ்னு வச்சிட்டான். ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து சும்மா லாகின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நான் இங்கே வந்து லாகின் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து யார் பில்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏஐங்க. ஓகேவா? ஏஐ தான் இதை வந்து பில்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஸோ சின்ன சின்ன பக் இருக்குது, இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நாளில். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி டெவலப்டு பை என்னோட வைப் கோட். அதாவது நான் வைப் கோட் பண்ணி தான் இதை நான் பில்ட் பண்ணனே. ஓகேவா? இதில் நான் ஒரு இது கூட நான் மேனுவலாக நான் கோடே பண்ணல. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட், லைட் மோட் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு 5 GB தான் ஸ்டோரேஜ் நான் வந்து அலோகேட் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணுன்னா சிம்பிளாக இந்த இடத்துல போயிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். சிம்பிளாக நான் வந்து இதில் போயிட்டு ஒரு இங்கே பாருங்கள் பைத்தன் லிஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி நான் இதில் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா அது இங்கே வந்துடும். ஸோ அப்லோட் ஃபைல் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே சொல்கிறோம். சொன்னதுக்கப்புறம் தென் நீங்கள் வந்து இங்கே போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண அந்த ஃபைல் இங்கே வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து சிம்பிளாக இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஷேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு டோக்கனை வந்து அவன் ஜென்ரேட் பண்ணிருப்பான். ஓகே, அதாவது இந்த சாஃப்ட்வேர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சிம்பிளாக போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த IP1 இந்த இதில் போயிட்டு ஸ்லாஷ் கோகோ ட்ரைவ், அதுக்கப்புறம் இந்த அங்கே இருந்து காப்பி பண்ணோம்ல அந்த யூஆர்எலை வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல இது வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்னு அர்த்தம். வேறு ஒருத்தருக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன்னா இந்த யூஆர்எலை மட்டும் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஷேர் பண்ணேன்னா அவங்களுக்கு இந்த ஃபைல் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் போயிட்டு இதிலேயே போயிட்டு அன்ஷேர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து என்னன்னா அன்ஷேர் ஆகிடும், டிசபிள் ஆகிடும். ஸோ இப்போ போயிட்டு நான் இதை நான் போயிட்டு ரீலோட் பண்ணேன்னா இந்த ஃபைலே இந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சம் மெசேஜ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து நான் எப்படி பில்ட் பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட்லி என்னோட க்ளாடை வச்சு நான் ஒரு வைப் கோட் பண்ணி இதை பில்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷன். இது இன்னும் பில்ட் ஆகலை, ஃபுல்லாக பில்ட் பண்ணல. நான் இப்போதைக்கு சும்மா சாம்பிளாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு பில்ட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். புரியுதா? ஸோ இதில் நீங்கள் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல்ஸ் அப்டேட் பண்ணிக்க முடியும். தென் நீங்கள் இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் மாற்றிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஐ சிம்ப்ளி ஆடட் ஹியர். ஓகே, இதை நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த ஐபியை போட்டு கோகோ டிரைவ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ நான் அந்த லேப்டாப் ஆனில் வச்சிருக்க வரைக்கும் இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வராது. ஓகேவா? ஆனால் இதை நான் எப்படி பில்ட் பண்ணேன்னா ஏஐ வச்சு, புரியுதா? ஸோ அப்போது ஏஐ வந்து எந்த அளவுக்கு இது நான் வந்து சிம்பிளாக ஒரு டம்மியான ப்ராம்ப்டை கொடுத்து எப்படி சொல்கிறது, ஏஐ கிட்டேருந்தே ஒரு ப்ராம்ப்டை வாங்கி அதை தூக்கி என்னோடய வைப் கோடில் போட்டு நான் இதை பில்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ஏஐ வச்சு பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உட்காந்து ப்ராம்ப்ட்லாம் பர்ஃபெக்டாக எழுதி பண்ணால் செம்மையாக பில்ட் பண்ணும் அப்ளிகேஷனை. ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ வந்து ஒரு கூகுள் டிரைவ் மாதிரியான ஒரு மினி கூகுள் டிரைவ் மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை எனக்கு இந்த ஏஐ பில்ட் பண்ணி கொடுத்தது. ஜஸ்ட்டு இதை நான் பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 hour, அவ்வளோதான். ஸோ 1 hour தான். அதுவும் உங்களுக்கு இதை காட்டணும் அப்படின்றதுக்காக ஐ டூ சம் எக்ஸ்பிரிமெண்ட். நான் அதை இங்கே வந்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கேன். புரியுதா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு லவ்வபிள்லாம் கிடையாது. எந்த லவ்வபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வந்து சும்மாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. புரியுதா? லேப் ஆஃப் பண்ணால் போயிடுமா? இதுக்கு போர்ட் ஃபார்வேர்டு என்ன டிஃப்ரெண்ட்டு? லேப் சர்வர் டேட்டா ஸ்டோர் ஆகா? என்னோட லேப்டாப் வந்து ஒரு சர்வராக இங்கே ஆக்ட் ஆகுது. ஓகேவா? சிம்பிளாக சொல்ல போனால் நான் வந்து ஆக்ட் ஃபைபர்லேருந்து ஸ்டாட்டிக் ஐபி வாங்கி என்னோடய லேப்டாப்பை அதை கனெக்ட் பண்ணி அந்த லேப்டாப்புக்குள்ளே ஒரு குட்டி விஎம்ஐ ரன் பண்ணுறேன், ஒரு விர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ணுறேன். ஸோ அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு அந்த விர்ச்சுவல் மிஷினோட ஐபி அட்ரஸை எடுத்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்ட் ஃபைபர் அதாவது ரவுட்டரில் போயிட்டு நான் வந்து போர்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதாவது 80U 443 அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஹெச் ஆக்சஸை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் என் லேப்டாப்பை நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா சர்வர் வந்து ஆஃப் ஆனது தான் அர்த்தம். கரெக்டாக? ஒரு கம்ப்யூட்டர் உங்கள் கம்ப்யூட்டர் ஆனில் இருக்க வரைக்கும் உங்கள் கம்ப்யூட்டர் எல்லாமே பண்ணும். நான் பவர் ஆஃப் பண்ணிட்டேன்னா அது வராது. கரெக்டாக? ஸோ அதுதான் நான் அதை வந்து ஒரு குட்டியாக ஒரு பிசி வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அந்த பிசி நான் பில்ட் பண்ணிட்டேன்னா தென் ஐ கிரியேட்டட் மை ஓன் சர்வர் இன் மை ஹோம். அவ்வளோதான். சிம்பிளாக நான் ஒரு ஓன் சர்வரை பில்ட் பண்ணிட்டு அதில் வெப்சைட்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவேன். அதுக்காக தான் பார்த்துட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் என்ன பர்பஸ், நீங்கள் என்ன வைப் கோடிங் டூல் யூஸ் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக சொல்ல போனால் விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணுவேன். விஎஸ் கோடில் கோபைலட்டை கனெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கிளாட் கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, கிளாட் இருக்குது, கிளாட்னா ஆந்த்ரோபிக் ஏஐ. ஓகேவா? ஸோ அந்த ஏஐயோட கிளாட் கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து விஎஸ் கோடில் போயிட்டு கிளாட் கோடோட எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணால் நம்மளுக்கு கிளாட் வந்து விஎஸ் கோட்லேயே அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட்டு போயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுன்னு கேட்டாலே க்ரியேட் பண்ணும். அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு நான் கர்சர் வந்து பார்த்தீங்க, கர்சர் வந்து வைப் கோடிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கா அப்படிலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா இதெல்லாம் வந்து விற்கிறதுங்க பேசிக்காக. இப்போ வந்து கர்சர் அப்படின்றது வந்து ப்ரீமியம், அது நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். புரியுதா? ஸோ அதை வந்து என்னன்னா அவன் வந்து விற்கிறான். ஸோ வைப் கோட் பண்ணுறதுக்கு இது எங்களோட எங்களோட கர்சர் அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீ இஸ் ப்ரொமோட்டிங். பட் இங்கே வந்து கர்சரோ இல்லை விஎஸ் கோடோ அது மெயின் கிடையாது. இங்கே ஏஐ தான் மெயின். இங்கே ஆந்த்ரோபிக் ஏஐ யூஸ் பண்ணுறீங்களா, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்களா, ஜெமினியை யூஸ் பண்ணுறீங்களா, அவ்வளோதான் மெயினே. புரியுதா? ஆனால் இங்கே யார் வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் தான். கிளாடு தான் பெஸ்ட்டு. கிளாடை வந்து விஎஸ் கோடோட கனெக்ட் பண்ண உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கிளாடை வச்சு என்ன வேணாலும் வைப் கோட் பண்ணலாம். அதுக்கு எனக்கு கர்சர் தான் இருக்கணும், இல்லைனா எனக்கு ஆன்டி கிராவிட்டி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. புரியுதா? ஸோ ஆன்டி கிராவிட்டியில் என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னா குரோம் டெவ் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எம்சிபி சர்வர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த குரோம் டெவ் டூல் அப்படின்ற எம்சிபி சர்வரை என்ன சொல்கிறேன்னா ஆன்டி கிராவிட்டி வந்து ப்ரீபில்டாக வச்சுருக்கான். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம குரோமில் நம்ம ஒரு டெவலப்பராக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நெட்வொர்க் டேப்பை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பார்த்துருப்பீங்க. ஒரு ரெக்வஸ்ட் எப்படி போகுது, ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி வருது, அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் எரருக்கு கான்சோல் லாக்லலாம் போய் பார்ப்போம். கரெக்டா?
ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா குரோமோட டெவலப்பர் டூலில் போய் பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ அந்த குரோமோட டெவலப்பர் டூலை ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் குரோம் டெவ் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குரோம் டெவ் டூல் அப்படின்றது ஒரு எம்சிபி சர்வர். அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு டெம்பரவரியான ஒரு குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அந்த குரோம் ப்ரௌசரில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். என்னோட கரண்ட் விண்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடு அப்படின்னா அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு எரர் வருது, என்னோட கான்சோல் லாகில் போய் நீ செக் பண்ணிவிட்டு அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுலாம் குரோம் டெவ் டூல்ஸ் வந்து பண்ணும். ஸோ இதெல்லாம் எம்சிபி சர்வர்ஸ், குட்டி குட்டியாக எம்சிபி சர்வர்ஸை பில்ட் பண்ணி அந்த எம்சிபி சர்வர்ஸை ஏஐயோட கனெக்ட் பண்ணாங்கன்னா அதுதான் ஏஐ ஏஜென்ட். ஓகேவா? ஒரு ஏஜென்ட்டுக்கு ஒரு ஏஐக்கு நான் ஒரு டூலை கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கூகுள் ஷீட்டோ ஏதோ ஒரு டூலை கொடுத்தனா அது வேலை செய்யும். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதை தான் இப்போ நம்ம பார்க்கவே போகிறோங்க. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னேன், இங்கே கூகுள் ஜெமினை வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான், நீங்கள் வந்து இதை ஜாலியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக போனீங்கன்னா இங்கே கெட் ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஏபிஐ கீயில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே வந்து க்ரியேட் ஏபிஐ கீ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அந்த ஏபிஐ கீக்கான ஒரு நேம் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன வைக்கிறேன்னா NI10 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்ட் நான் டிஃபால்ட்டு ஜெமினி ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்து க்ரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஏபிஐ கீ வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? புரியுதா? இப்போ இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து என்னன்னா NI10 அப்படின்னு நான் இங்கே வச்சிருக்கேன். இதுதான் என்னோட ஏபிஐ கீ. இதை நான் இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே டெலீட் பண்ணிருவேன். நீங்கள் அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களோட இதில் போய் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, AAstudio.com அப்படின்ற இதில் போய் கிரியேட் பண்ணி இப்போ இதை வந்து காப்பி பண்ணிட்டேன் கைஸ். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா NI10ஓட ஒர்க் ஃப்ளோ போகிறேன். இப்போது NI10 அப்படின்ற ஒரு டூல் நான் வச்சுருக்கேன். இந்த டூலில் போயிட்டு சிம்பிளாக இந்த இடத்துல கிரியேட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிரியேட் ஒர்க் ஃப்ளோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஒரு சேட் ட்ரிக்கரை வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஒரு ட்ரிக்கர்னா அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம், ஒரு ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு ஆன் நியூ சாட் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு சேட் ட்ரிக்கரை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகேவா? சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே வந்து ஒரு சேட் நான் வச்சுருக்கேன். இந்த சேட்டை நம்ம இங்கேயே சேட் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி, இல்லைனா நம்ம இதை வந்து எம்பெடட் வெப்சைட்டில் எம்பெட் பண்ணலாம். அப்படி தான் எங்களோட கோகோஸ் ஏஐ வந்து எம்பெட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஏஐ அப்படின்னு சொல்லி இருக்கும், இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல போய் ஏஐ ஏஜென்ட்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு வருங்க. ஓகேவா? ஏஐ ஏஜென்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஏஐ ஏஜென்ட் அப்படின்றத பார்ப்பீங்க. ஜஸ்ட் அதை அப்படியே இங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கனெக்டட் டு ட்ரிக்கர் நோட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் போயிட்டு ட்ரிக்கர் நோடை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி கனெக்ட் ஆகிடும். இப்போது ஏஜென்ட்டை வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இங்கே ஒரு சேட் மாடலில் சூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த சேட் மாடலில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜெமினி அப்படின்னு சொல்லி, இல்லைனா கூகுள் ஜெமினி சேட் மாடல் அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குது, தெரியுதா? ஸோ இதை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல க்ரிடென்ஷியலாக ஆட் பண்ண சொல்கிறான். நான் ஆல்ரெடி ஒரு க்ரிடென்ஷியல் வச்சுருக்கனால இங்கே அது ஆடில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா நியூ க்ரிடென்ஷியல் ஆட் பண்ணி அங்கேருந்து ஒரு ஏபிஐ கீயை காப்பி பண்ணோம்ல, அந்த ஏபிஐ கீயை ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். புரியுதா? இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, கனெக்ஷன் டெக்ஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் NI10 வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் யூடியூப் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இவனுக்கு வந்து இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து நான் இங்கே வச்சுட்டேன்னா, வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இவனுக்கு வந்து ஒரு மெமரி ஆட் பண்ணோம். அப்போ இங்கே சிம்பிள் மெமரி அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து கான்டெக்ஸ்ட் விண்டோன்னு இருக்கும். இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்றது ஒன்றும் இல்லை, இவனுக்கு எத்தனை சேட் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தான் கான்டெக்ஸ்ட் விண்டோ. புரியுதா? இப்போ நான் வந்து ஒரு 5 சேட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இவன் மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்காக கான்டெக்ஸ்ட் விண்டோ நீங்கள் 5 இருக்கட்டும் டிஃபால்ட்டாக. இப்போதைக்கு நம்ம டெஸ்டிங் பண்ணுறதுனால இப்படியே நம்ம வச்சிடலாம். ஸோ அதனால் அதை அப்படியே அங்கே வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இவனுக்கு ஏதாவது ஒரு டூல் நீங்கள் கொடுக்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து ஏதாவது ஒரு மெயில் அனுப்ப போகிற அப்படின்னா, இமெயில் அனுப்ப போகிற அப்படின்னா இமெயில் டூல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் கொடுக்கலாம். நம்ம இவனுக்கு வந்து சிம்பிளாக என்ன பண்ணுறோன்னா ஒரு கால்குலேட்டர் வந்து கொடுக்க போகிறேன் இப்போது. ஓகேவா? இங்கே வந்து கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கால்குலேட்டரை வந்து நான் ஒரு டூலாக கொடுக்குறேன். கால்குலேட்டர்னால் இவனுக்கு மேக்ஸ் போடுறதுக்காக ஒரு கால்குலேட்டர் வந்து இவனுக்கு டூலாக நான் அசைன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து போயிட்டு இந்த ஜெமினியை வந்து சாரி, இந்த ஜெமினி இல்லை, இந்த ஏஜென்ட்டை போய் கிளிக் பண்ணுங்க. ஏஜென்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ சிம்பிளி செட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் தேர் ஆர் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் இயர். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ இங்கே போயிட்டு ஆட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து சிஸ்டம் மெசேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் மெசேஜில் போயிட்டு நீங்கள் வந்து சொல்லலாம், யூ ஆர் ஏ ஜார்விஸ். ஓகே, யூ ஆர் ஏ ஜார்விஸ். இந்த இடத்துல வந்து நீங்கள் இவனுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப்லாம் கேட்கலாங்க. நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு யூ, நான் இங்கே வந்து சும்மா சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் அடிக்கிறேன். நீங்கள் இதுக்கு ப்ராம்ப்டை ரெடி பண்ணணும், பயங்கரமாக ரெடி பண்ணணும். அதுக்கு தான் ChatGPT வச்சு நீங்கள் ரெடி பண்ணலாம். நீங்கள் வந்து யூ ஆர் ஏ மேக்ஸ் கிளாஸ் டீச்சர், you solve all problems in max அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே சும்மா இவனுக்கு போய் செட்டப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ செட்டப் பண்ணிட்டு இப்படி நம்ம போயிட்டோம். இப்போ இதுதான் சேட்டு. இப்போ இந்த கார்னரில் ஒரு சேட் இருக்கும். நான் இங்கே மேலே அதை செட் பண்ணிட்டேன், இதை எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே போயிட்டு ஹாய் அப்படின்னு அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, ஹலோ, ஐ எம் யுவர் மேக்ஸ் டீச்சர். ஓகேவா? ரெடி டு ஹெல்ப் சால்வ் எனி மேத் ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ், ஹவு கேன் ஐ அசிஸ்ட் டுடே அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான், ஒரு சிம்பிள் ஏஜென்ட்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா, சிம்பிளாக க்ரியேட் பண்ணிட்டேன்னா, இப்போ எனக்கு வந்து இது ஒரு ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுதா? அவ்வளோதான். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இவனுக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். என்னன்னா, how many tools are you have அப்படின்னு கேட்குறேன். உனக்கு எத்தனை டூல்ஸ் இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்குறேன். இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் ஏ ஒன் டூல். அந்த டூல் வந்து என்னென்னா கால்குலேட்டரு. அது எதுக்காக அப்படின்னா, நான் மேக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யூஸ் அ கால்குலேட்டர் டு ஆட் 10,000, சாரி 10,000 இல்லை, சம்திங் மேபி க்ரோஸ்ன்னு நினைக்கிறேன், டூ இப்படி கொடுக்குறேன். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஆட் பண்ணி, இப்போ எப்படின்னா கால்குலேட்டர், இங்கே பார்த்தீங்கன்னா அவன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறான், தெரியுதா? இந்த டூல் அது யூஸ் பண்ணியிருக்கு பாருங்கள், ஒரு டிக் வந்துருக்கு பாருங்கள், யூஸ் பண்ணிட்டு தென் அதை சம் பண்ணி நம்மளுக்கு இங்கே வந்து அவுட்புட் கொடுக்குது. புரியுதா? ஸோ இங்கே வந்து explain simple algebra problem அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு அல்ஜிப்ரானா என்ன, அது எப்படி பண்ணணும், அது எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ இதுதான் வந்து ஏஜென்ட்டுங்க. நீங்கள் ஒரு ஏஐக்கு டூலை கொடுத்து அந்த டூலை போய் நீங்கள் வந்து அவனை ஆக்சஸ் பண்ண வைக்கலாம். இப்போ இங்கே வந்து கால்குலேட்டர் இவனுக்கு வந்து குத்தி விட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான், கால்குலேட்டர் எனக்கு வந்து ஒரு கால்குலேட்டர்னு ஒரு டூல் நான் வச்சுருக்கேன்டா, அவனுக்கு மேக்ஸ் சால்வ் பண்ணும்போது நான் அந்த கால்குலேட்டர் நான் போயிட்டு எனக்கு வந்து ரொம்ப அதிகமான டாஸ்க்லாம் நீ கொடுக்கும்போது நான் கால்குலேட்டரில் போய் கால்குலேட் பண்ணிவிட்டு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அதை நம்மளுக்கு இங்கே சொல்கிறான். பார்த்தீங்களா? திஸ் இஸ் ஏஐ ஏஜென்ட்னு சொல்கிறோம். புரியுதா? எப்படி ஏஜென்ட் இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ ஹவு ஏஐ ஏஜென்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணுன்னா உங்களுக்கு ஜெமினி ஃப்ரீ. ஓகேவா? ஜெமினி வந்து ஃப்ரீ. ஓகே, இப்போ நான் ஜெமினியில் எதெல்லாம் ஃப்ரீயாக உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். ஓகேவா? நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து முன்னாடி அதான் நிறைய பேர் கேள்வி இங்கேயே கேட்குறீங்க, ஸோ கர்சர் யூஸ் பண்ணுமா, அது யூஸ் பண்ணுமா? நோ, டெஃபினெட்லி நோ. இங்கே மாடல் தான் முக்கியம். ஏஐ வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றது தான். நம்ம எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். அவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் த
பர்ஃபெக்ட் என்ன சொல்கிறது ஏஜென்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட்டை இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். இவனுக்கு இப்போ இங்கே கால்குலேட்டர் மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படிலாம் கிடையாது. நான் இப்போ இவங்ககிட்ட போயிட்டு சிம்பிளாக வந்து நான் இவங்ககிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு டூல் நான் இங்கே ஆட் பண்ணலாமே. எங்கன்னா இங்கே போயிட்டு ரெக்கமெண்டட் டூலில் ஏஐ ஏஜென்ட் டூல்ஸ்னு ஏதோ இங்கே ஏஜென்ட் டூல்ஸ்னு இது வந்து டூல் இன்னொரு ஏஜென்ட்டை கனெக்ட் பண்ணுறது. ஏஜென்ட்டே இன்னொரு ஏஐ கனெக்ட் பண்ணிக்கிறது, 2 ஏஐயாக வேலை செய்யும் இங்கே. ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்ம வந்து இவனுக்கு வந்து வேறு ஏதாவது டூல் வந்து இங்கே ஆட் பண்ணலாம். வேறு என்ன கால்குலேட்டர் மாதிரி வேறு என்ன சிம்பிள் டூல் இருக்குது? ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு கூகுள் ஷீட் வந்து ஆட் பண்ணலாமா இவனுக்கு. கூகுள் ஷீட்டில் போயிட்டு நான் இவனுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ வந்து ஒரு கூகுள் ஷீட்டை வந்து க்ரியேட் பண்ணுறா அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? கிரியேட் டூல் வந்து கொடுக்குறேன். கூகுள் ஷீட்டை வந்து அவன் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி என்னோட கூகுள் ஓஆத் அப்ளிகேஷன்ஸ்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தனியாக லோன் பண்ணணும். அதுக்கெலாம் ஒரு தனி கிளாஸே போகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு ஷீட் வித்தின் டாக்குமெண்ட்டா இல்லை வெறும் டாக்குமெண்ட்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பான். இந்த ஷீட்டோட டைட்டில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டைட்டிலை வந்து யார் கொடுக்குற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஏஜென்ட்டே டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமே. எங்கடா அது காணோம்? அதெல்லாம் எங்கே போச்சு? இது வந்து எதுலேயும் கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது வந்து ஏஜென்ட்டோட கனெக்ட் ஆகலைங்க. இது டூலு, இது வந்து இது வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து டூலாக எடுப்போம். ஷீட் டூல் இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஷீட்டோட டூலு. இப்போது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறோன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடலே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே மாடல் டிஃபைன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த சைடில் வந்து ஒரு இது இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். மாடலே எது வந்தாலும் டிஃபைன் பண்ணிக்கிட்டோம், எது வந்தாலும் மாடலே பண்ணிட்டுண்டா அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு டூலா. இப்போ இந்த டூலில் நான் இவனை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே போயிட்டு ப்ராம்ப்டை போய் மாற்ற போகிறேன். ப்ராம்ப்டில் என்ன ப்ராம்ப்ட் மாற்றுறேன்னா, யுவர் மேக்ஸ் டீச்சருக்கு பதிலாக யுவர் காலேஜ் அட்மின் ஸ்டாஃப். ஓகே, ஐ வாண்ட் அவள் தான் காலேஜ் அட்மின் ஸ்டாஃப் யூ handle with student data in a Google Sheet. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சும்மா தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ராம்ப்ட்டை சும்மா டம்மியாக இங்கே நான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு இவங்ககிட்ட இந்த சேட்டை போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ரீசெட் த செஷன் இருக்கும். இதை வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ புது சேட் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். அப்போ வந்து நான் இந்த இடத்துல கேட்குறேன் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறேன். அப்போது அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஐ எம் ஜாவிஸ் எ காலேஜ் அட்மின் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் டேட்டாவை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், கூகுள் ஷீட்டை வச்சு நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அப்போது நான் இந்த இடத்துல கேட்குறேன் ஹவு மெனி டூல்ஸ் யூ ஹேவ் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட வந்து 2 டூல் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா கெட்ட ரோ இன் அ ஷீட், கூகுள் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது வந்து கெட்ட ரோ ஷீட் போல். நம்ம வந்து கெட்ட ரோ ஷீட் வேணாம், நம்ம இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா க்ரியேட் வச்சுக்கலாம். இப்போ வந்து இவன் க்ரியேட் பண்ண போகிறான். இது வந்து க்ரியேட்டுங்க. ஓகேவா? இங்கே வந்து டைட்டில் வந்து N8 ஷீட்டுன்னு இருக்கா. ஸோ இதை வந்து அப்படி இல்லாமல் ஏஏ டிஃபைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் இங்கே செட் பண்ணிட்டேன். ஓகேவா? க்ரியேட் ஷீட் கொடுக்க போகிறேன். அதனால் இப்போ க்ரியேட் ஷீட் கொடுத்துருக்கேன்.
Now check how many tools are you have. You are haveன்னு போட்டேன். You have. ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே வந்து சிம்பிளாக சேட் பண்ணுறேன். இங்கே வந்து சொல்கிறான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரியேட் ஷீட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கிரியேட் ஏ ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஷீட். அதில் வந்து என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஃபீல்ட்ஸில் நேம் இருக்க போது, இமெயில் இருக்க போது, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர். ஓகேவா? ஃபோன் நம்பர் இருக்க போது, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் இருக்க போது. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் இருக்க போது. அவ்வளோதான். புரியுதா? சும்மா கிரியேட்ட ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஷீட் ஃபீல்டு வந்து என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நான் இவனுக்கு கொடுக்குறேன். அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கூகுள் ஷீட்டை போய் அவன் யூஸ் பண்ணுறான். இங்கே ஏதோ ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஏதோ ஒரு எரருங்க. என்னென்னா, எரர் டு கிரியேட் ரன்னிங் நோட் குட் நாட் ஃபவுண்ட் கிரியேட் ஷீட். ஏதோ ரெக்வஸ்ட் எரரா? என்ன எரரு? இந்த மாடலால் என்னால் என்னோடய ஏபிஐ யூஸ் பண்ண முடியலையா என்ன? இங்கே ஏபிஐ ஓஆத் கொடுத்து தானே இருக்குது. டாக்குமெண்ட் ஐடி டிஃபைன்டு பை மாடல். ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இங்கே என்ன எரரு? 404 request entry was not found, the status not found. ஏண்டா இந்த மாதிரி பண்ணால் வேலைக்கு ஆகாது. இவனை வந்து கிரியேட் ஆப்ரேஷன்ஸ் தானே பண்ண சொல்லியிருக்கேன். கிரியேட் பண்ணுமே. ட்ரை டு கிரியேட் again. What problem you are facing? அவங்கிட்டே கேட்போம். I can create a Google Sheet. However, I need the document, that name or ID. The sheet document will be title. ஓகே, நீங்கள் வந்து என்னென்னா ஏஏ நம்ம வந்து இங்கே ஏஏ வந்து பேரை விட வேணாம். ஓகேவா? நம்மளே வந்து இங்கே கொடுத்துருவோம் டைட்டில் வந்து அவன் க்ரியேட் பண்ணும்போது இங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ணுறான் போல். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, காலேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, மேக் சென்ஸ். ஓகே, இப்போ போயிட்டு now create a sheet for student details. இல்லைங்க, இங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகுதுங்க. இங்கே ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறான். The resource request could not be founded. Request entry was not founded. இங்கே கூகுள் ஷீட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு அலோவ் பண்ண மாட்டேங்குதா என்னன்னு தெரியல.
சரி ஓகே. நம்ம அப்போனா இவனை வந்து ரீட் பண்ண வைக்கலாமா? ரீட்னா வந்து கெட் அ ரோ ஃப்ரம் அ ஷீட் கொடுப்போம். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கலி டிஃபைன்டு பை மாடல் இருக்கா? ஸோ அதை வந்து நான் எடுத்து விட்டு இந்த இடத்துல வந்து பை யூஆர்எல்ல ஷீட் யூஆர்எல்லாம் நான் கொடுக்கணுங்க. இதெல்லாம் செட் பண்ணுங்க. பை நேம் ஷீட் 1. ஓகே. ஸோ இங்கே வந்து இங்கே வந்து டாக்குமெண்ட்டை வைப்போம். டாக்குமெண்ட் இல்லை, வித்தின் ஷீட் டாக்குமெண்ட்டு தான். இங்கே வந்து ஓகே கரெக்டு. இப்போது நான் இங்கே வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்க போகிறேன். என்னென்னா ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியரிங் மாஸ்ட்ரியோட ரிஜிஸ்டரியோட இதை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதில் நம்ம வந்து இங்கே ஷீட் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து எல்லாமே வந்து இவனுக்கு நான் இங்கே கொடுத்துட்டேன் கரெக்டாக. ஸோ இப்போ போயிட்டு இப்போ வந்து இவனால் வந்து அந்த ஷீட்டில் போய் படிக்க முடியும். புரியுதா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த போயிட்டு இங்கே இந்த செஷனை வந்து திரும்ப கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் பண்ணதுக்கப்புறம் how many rows in my sheet அப்படின்னு கேட்குறேன். தெரியுதா? எடுத்துட்டு வந்துட்டானா? மொத்தம் எவ்வளோ? 52 ரோஸ் இருக்குது அப்படி சொல்கிறானா? ஓகே. இப்போ நான் போய் கேட்க போகிறேன் இவங்கிட்ட. சம் பீப்புள்ஸோட இது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது போல். ஒரே நிமிஷம். ஓகே. இங்கே பாருங்கள். கெட் அ இமெயில் ஃப்ரம் சூர்யா ரவிச்சந்திரன். சொல்கிறானா என்னோட இமெயில் எதுன்ட்டு? தெரியுதா? ஸோ சூப்பராக இருக்கா கைஸ்? நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு? எப்படின்னு புரிஞ்சா? ஹலோ, சேட் பண்ணுங்க. ஹலோ கைஸ், இருக்கீங்களா இல்லையா? நிறைய பேர் எல்லாம் எங்கன்னா போயிட்டீங்களா? சேட் பண்ணுங்க. ஹலோ, ஹலோ. சரி ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே அவனே வந்து என்ன சொல்கிறான், என்னோட மெயில் ஐடியை எடுத்துகிட்டு வந்து எனக்கு இங்கே ஷோ பண்ணுதா. அப்புறம் சூர்யா ரவிச்சந்திரன் டேட்டா லொக்கேட்டட் இன் விச் ரோன்னு கேட்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு கேட்குறேன் அவங்ககிட்ட எந்த ரோவில் வந்து என்னோடய டேட்டா வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறேன். அப்போ வந்து அது என்ன சொல்லுது, சூர்யா ரவிச்சந்திரன் டேட்டா இஸ் லொக்கேட்டட் இன் 2 அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது பேர் தான் ஏஐ ஏஜென்ட்டு கைஸ். ஸோ இதை நீங்கள் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து N8N லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஜெமினை போயிட்டு அதாவது கூகுள் ஏஐ ஸ்டுடியோ போயிட்டு அதுலேருந்து ஏபிஐக்கு எடுத்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இவ்வளோதான். ஓகே, சிம்பிளாக சொல்ல போனால் இது வந்து ஒரு சேட் ஏஐ. இதை நம்ம வந்து இங்கே ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேட் ட்ரிக்கரில் வந்து நீங்கள் இந்த சேட்டை போயிட்டு எப்படி வந்து நம்ம வெப்பேஜோட எம்பட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இங்கே நீங்கள்
சேட்டில் போய் இந்த சேட்டை வந்து எப்படி நம்ம பப்ளிக்லி அவைலபிளாக மாற்றுறது அப்படின்றத நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சேட் யூஆர்எல் அப்படின்னு இருக்கும், CURL அப்படின்ட்டு. இதில் வந்து நீங்கள் ஹோஸ்டட் சேட்டா இல்லை எம்படட் சேட்டா அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்கள் வெப்பேஜோடு நீங்கள் எம்பட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஹோஸ்டட் சேட்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த சேட் அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல நான் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, ஓகே இது வந்து நான் இன்னும் பப்ளிக்லி அவைலபிள் பண்ணல. இதை வந்து நம்ம கொடுத்துட்டு டெஸ்ட் த சேட் கொடுக்கணும். அதான் இந்த இடத்துல தான் வரும். அது நான் வந்து இங்கே எம்படட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே போயிட்டு இந்த ஹோஸ்டட் சேட் பதிலாக எம்படட் சேட்டை கொடுப்பேன். இந்த இடத்துல வந்து அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த சேட்டை எப்படி உங்கள் வெப்பேஜோட எம்பட் பண்ணுறது, அது எப்படி கலர் மாற்றுறது, அதுக்கான கண்டென்ட் எப்படி வைக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இதில் போய் லேர்ன் பண்ணிக்கலாம். இதை வச்சு இந்த சேட்டை வச்சு உங்களால் என்ன க்ரியேட் பண்ண முடியும்னா ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டு அந்த மாதிரியான சேட்லாம் நீங்கள் இதில் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ உங்கள்கிட்ட ப்ராம்ப்ட் இருக்குது, ஒரு AI மாடல் இருக்குது, சம் ரிசோர்ஸஸை நீங்கள் அதுக்கு கொடுக்குறீங்க, அதாவது டூல்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜென்ட்டுக்கு மேனுவலாக டூலை கொடுக்குறோம், மேனுவலாக மாடல் அசைன் பண்ணுறோம், ஒரு சேட் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அந்த சேட்டில் போய் பண்ணுறோம். ஆனால் டிஃப்ரெண்ட் ஓப்பன் கிளா அப்படின்றது இங்கே என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம மெயினாக இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓப்பன் கிளா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அட்டானமஸ் ஏஜென்ட்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இவங்கிட்ட போயிட்டு நீங்களே சும்மா போயிட்டு என்னோடய கூகுள் ஷீட்டை கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் கனெக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? என்னோட அட்டானமஸாக வேலை செய்யும் இது. ஓகேவா? உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இவனால் வந்து பார்க்க முடியும். இப்போ என்னோட சர்வரில் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா என்னோட சர்வரில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோ, அந்த ஃபைலில் இந்த கண்டென்ட் ஆட் பண்ணுன்னு சொன்னோன்னா அதை ஆட் பண்ணும். புரியுதா? ஸோ தட் இஸ் அ அட்டானமஸ் AI. அதுதான் இந்த ஓப்பன் கிளா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஓப்பன் கிளாவை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன் சிம்பிளாக. இப்போ வந்து பாருங்கள், என்னோட பேக் கேமரா மேபி ஆனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு வந்து இது பிளர்ராக தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த லேப்டாப்பில் நான் வந்து வெப்சைட்டில் அசைன் பண்ணலாமே. வெப்சைட்டில் அசைன் பண்ணுறத தான் நான் காமிச்சேன், எம்படட் பண்ண முடியும் வெப்சைட்டோட. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஒரு லேப்டாப், சும்மா ஒரு டம்மியான ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து நான் கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப் இது எனக்கு, நான் படிக்கும் போது. ஸோ அப்போ வந்து இந்த லேப்டாப் வச்சு தான் நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் என்னோடய ஆக்ட் ஃபைபரோட கனெக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு VMஐ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அந்த VMஐ ஸ்டாட்டிக் IP வாங்கி நான் அதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சர்வராக. அந்த மாதிரி அந்த சர்வர்லேருந்து தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்க. ஓகேவா? இந்த கோ டிரைவ்ன்றது எதுலேருந்து ரன் ஆகுதுன்னா அதுலேருந்து தான் ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த ஓப்பன் கிளாவை போயிட்டு நான் என்னோட சர்வருக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம இப்போ இங்கே வந்து பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஜெமினி API இருக்குது. ஜெமினி API வச்சு தான் நான் இன்ஸ்டாலே பண்ண போகிறேன் இப்போது. ஓகே, ஸோ இப்போ இங்கே போயிட்டு இங்கே வந்து நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து லினக்ஸ், அதனால லினக்ஸ்ன்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு கமாண்ட் இருக்குது, குயிக் ஸ்டார்ட் வித் அப்படின்ட்டு. ஸோ இந்த கமாண்டை வந்து ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு என்னோட சர்வர், அதாவது என்னோட சர்வர் லேப்டாப்பை நான் என்னோட மெயின் லேப்டாப்பில் இருந்து SSH வழியாக நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் கிட் பேஷ் இயர் அப்படின்ற இதை நான் வந்து கொடுத்துட்டு நான் வந்து இங்கே வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து நான் இந்த சாரி இது இல்லை, இதை நம்ம இங்கே போட்டோன்னா இங்கே இது ஆனால் ஆகாது. இப்போ நான் இங்கே போயிட்டு SSH என்னோட சர்வரோட ரூட்டாக நான் வந்து கனெக்ட் ஆகிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இது ஒரு கமாண்டு, SSH கமாண்ட் லைன் வழியாக நம்ம சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நான் இதை வந்து நான் இப்போது இங்கே கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை ஜூம் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அங்கேருந்து அந்த ஓப்பன் கிளாவிலேருந்து காப்பி பண்ண அந்த கமாண்டை எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா கேர்ள் வந்து இல்லை, உன்னோட சிஸ்டமில் கேர்ள் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா sudo apt install கேர்ள் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை வந்து நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை கொடுத்த உடனே இது என்ன ஆகுதுன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. எங்கே? என்னோட VMக்குள்ளே.
என்னோட விபிஎஸ், அதாவது நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க சர்வருக்குள்ளே இது இன்ஸ்டால் ஆகுது, இந்த கேர்ல் அப்படின்ற ஒரு டூல். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓப்பன் கிளாவை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வேலை தான். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு யூடியூப்பில் தெளிவாக ஒரு ப்ரெசன்டேஷனோட நல்ல ஒரு கிளியராக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, திரும்ப அந்த ஓப்பன் கிளாவிலேருந்து காப்பி பண்ணேன், ஓப்பன் கிளா வெப்சைட்லேருந்து காப்பி பண்ண அந்த கோடை எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க. அவன் இது வந்து லினக்ஸு, உனக்கு இது இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டால் வந்து என்பிஎம் மெத்தட் வச்சு நோடு வச்சு இன்ஸ்டால் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா நோடு என்விரான்மெண்ட் வந்து உனக்கு இங்கே இல்லை. ஸோ அதுக்குனால நான் என்ன பண்ணுறேன்னா நானே நோடு என்விரான்மெண்ட்டெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது வந்து இங்கே கேட்குது. ஆமாம், இன்ஸ்டால் பண்ணுதா இல்லை நம்ம பண்ணணுமான்னு தெரில. மேபி அவனே இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கான்னு தான் நினைக்கிறேன். இன்ஸ்டாலிங் இட், ஆமாம், நோட் ஜேஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுது, இன்ஸ்டால் பண்ணி முடிக்கிறோம். இது டைம் ஆகும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணலாம். இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கைஸ், ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா என்னோடய சர்வரில் போயிட்டு அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே அவுட்புட் கொடுக்கும், அதனால். ஓகே, புரிஞ்சா இப்போ நான் எப்படி இதை ஓப்பன் கிளாவை வந்து என்னோடய விபிஎஸ்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு. அதாவது விபிஎஸ்னால் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய லேப்டாப்பில் ஒரு விஎம், அது அந்த விஎம்மில் ஐ சிம்பிளி இன்ஸ்டால் த ஓப்பன் கிளா. ஓகே, ஸோ அந்த ஓப்பன் கிளா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அது சூப்பராக இருக்கும். அது எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி இந்த ஓப்பன் கிளா வந்த உடனே ஏஜென்ட்டோட இது அப்படியே சும்மா மாறிடுச்சுங்க, அப்படியே பக்காவாகிடுச்சுங்க. நிறைய பேர் என்ஐடிஎன் பக்கம் இருந்தாங்க, நிறைய பேர் இந்த சைடு மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. ஆனால் ஓப்பன் கிளா வந்து ஓப்பன் கிளாவில் ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது. என்னென்னா அது அட்டானமஸாக வேலை செய்கிறனால உங்களோட கம்ப்யூட்டரோட ஃபுல் பெர்மிஷனை நீங்கள் அதுக்கு கொடுப்பீங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஒரு விஎம்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறேன். அதாவது என்னோடய லேப்டாப்பில் மெயின் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி காட்டாமல் ஏதோ ஒரு விஎம்மை வந்து என்னோடய ஓல்டு லேப்டாப்பில் நான் இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே நான் வந்து இந்த ஓப்பன் கிளாவை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஓப்பன் கிளா வந்த புதுசில் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஸ்கேம் மெசேஜஸை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், வாட்ஸ்அப் வழியாவோ டெலிகிராம் வழியாவோ அடல்ட் கண்டென்ட்டை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தெர் ஆர் ஸோ மெனி தேவையில்லாத அட்டானமஸாக அது வேலை செய்கிறேன் அப்படின்ற பேரில் ஏனோ தோணுன்னு எல்லாத்தையுமே அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால ஓப்பன் கிளா வந்து ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட், அதாவது ஒரு சாண்ட் பாக்ஸ் மாதிரியான ஒரு இதில் வச்சு தான் நீங்கள் வந்து அதை ரன் பண்ணணும், ஓட்டணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஓல்டு லேப்டாப்பில் ஒரு விஎம் இன்ஸ்டால் பண்ணி அதை ஒரு சர்வராக நான் ஸ்டாட்டிக் ஐபிலாம் வாங்கி சர்வராக மாற்றி தென் ஐ ரன் ஓப்பன் கிளா. ஓகே, இந்த இடத்துல நான் அவனை வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், எனக்கு அதுவே வந்து எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்குதா. நோட் ஜேஎஸ்ஸு, பைத்தன், அது மாதிரியான பைத்தனுக்கான டூல்ஸாக இருக்கட்டும், பில்டு, அது 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 ரன் ஆகிற தேவையான எல்லா டூல்ஸையும் அது இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஜஸ்ட் இந்த ஒரு கமாண்டை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஓகேவா? இப்போ வந்து கிட் நாட் ஃபவுண்டுன்னு வருது. அதாவது கிட் வந்து என்னோட அந்த விபிஎஸ்குள்ளே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு விஎம், அதை நான் இப்போ தான் க்ரியேட் பண்ணேன், அதுக்குள்ளே நான் எதையும் இன்ஸ்டால்லாம் பண்ணல. அதெல்லாம் அவன் இந்த ஒரு கமாண்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஸோ இது டைம் எடுக்கும் கொஞ்சம் நேரம். ஸோ இந்த செஷன் முடிஞ்ச உடனே வேணால் நான் இன்னொரு செஷனில் கூட நான் நல்ல ஒரு இன்டெப்த்தாக இந்த ஏஐலாம் பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி வி ஆர் கண்டக்டிங். பட் நவ் இப்போது நீங்கள் இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் லேர்ன் பண்ணல, நான் இப்போயே லேர்ன் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டேன், இதெல்லாம் கற்றுக்கல அப்படின்னா டெஃபினட்டாக உங்களை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏஐ வந்து உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நான் இங்கே வந்து டெவலப்பர் வேலை மொத்தமாக போயிடுமா அப்படிலாம் கிடையாது. ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டாக ஒர்க் பண்ணுறீங்க, எஃபெக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதான் இங்கே மேட்ரே. ஓகேவா? ஸோ ஏஐ யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க, ஏஐ யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண கற்றுக்கோங்க.
அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறையவே ஹெல்ப் பண்ணும். அதனால ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக பாருங்கள், ஓகேவா? ஸோ நான் இந்த ரெக்கார்டிங்கை டெஃபினட்டாக நான் உங்களுக்கு யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். ஸோ நீங்கள் திரும்ப கூட போயிட்டு எப்படி ஒரு ஏஜென்ட்டை N8N வச்சு க்ரியேட் பண்ணுறது, ஓப்பன் கிளாவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிலாம் பாருங்கள். நான் வந்து இதுக்கு ஒரு லாங் வீடியோவாக ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனோட யூடியூப்பில் டெஃபினட்டாக நான் எப்படி ஒரு சர்வரை நீங்கள் செட்டப் பண்ணும், உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணணும், ஒரு பழைய பிசியோ இல்லை லேப்டாப்போ இருக்குன்னா அதை எப்படி க்ரியேட் பண்ணணும், அது எப்படி அதில் வந்து எப்படி ஓப்பன் கிளாவை இன்ஸ்டால் பண்ணி லைவாக ஓட விட்றது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா ஓப்பன் கிளாவ் வந்து பப்ளிக்லி ஆக்சசபிளாக இருந்தால் தான் எனி ஒன் கேன் ஆக்சஸாக இருக்க முடியும். அது வந்து உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஐபியாக இருந்தால் தான் ஒரு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதால் பண்ண முடியும், கரெக்டாக? இல்லைனா உங்களோட லோக்கல் நெட்ஒர்க்கில் மட்டும்தான் அது வேலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஓகே? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாட்டிக் ஐபியை ஆக்ட் ஃபைபர்லேருந்து வாங்கி தென் ஐ கனெக்டட் டு மை ஓல்டு லேப்டாப், தென் ஐ இன்ஸ்டால்டு ஓப்பன் கிளா ஏஐ அசிஸ்டண்ட், ஓகே? புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ண ஆரம்பிக்கணும், ஓகே? இதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க. இதெல்லாம் வந்து தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் இங்கே இருக்குங்க. சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் ஏஐ ஏஜென்ட்டை பில்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஹவு த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் எப்படி வேலை செய்யும், லினக்ஸ் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கணுன்னா செலவு பண்ணுங்கள், அதுதான் நான் சொல்லுவேன். சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் வந்து இப்போது ஏஐ கற்றுக்கணுன்னா ஏபிஐ கீ வேணும். அப்போ ஏபிஐ கீ கிளாடில் எப்படி வாங்குறது, சாட்ஜிபிடியில் எப்படி வாங்குறது, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். தேவையில்லாமல் சும்மா போய் செலவு பண்ணிட்டு ஃப்ரெண்டோட வெளில போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு செலவு பண்ணுறத ஸோ ஏஐ கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பண்ணுற குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக மாறும், புரியுதா? ஸோ அதனால் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஓப்பன் கிளாப் கற்றுக்கணுமா, ஒரு விபிஎஸ் வாங்கணும்னு நினச்சா விபிஎஸ்ஸை வாங்குங்க, ஓகேவா? இல்லைனா இந்த மாதிரி என்ன மாதிரி நான் வந்து இப்போ இங்கே எப்படி ஒரு பழைய லேப்டாப்பை வந்து ஸ்டாட்டிக் ஐபியாக வச்சு என்னோடய ஃபைபர் நெட்டில் நான் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு இன்டர்நெட்டில் ஸ்டாட்டிக் ஐபி மட்டும் வாங்கி ஜஸ்ட்டு என்னோடய லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி ஐ சிம்பிளி டெஸ்டட், அவ்வளோதான். நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் அந்த ஸ்டாட்டிக் ஐபியை வாங்குறதுக்கு நான் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன், ஓகேவா? இந்த ஸ்டாட்டிக் ஐபி எனக்கு 3 மாதம் வர்றதுக்காக 1000 ரூபாய் நான் செலவு பண்ணிருக்கேன், புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண, அதாவது செலவு பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செலவு பண்ணி கற்றுக்கோங்க, ஓகேவா? நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரும் வந்து இங்கே எப்படி சொல்கிறது ஃப்ரீயாக எதையும் கொடுத்துட மாட்டாங்க, ஓகே? ஸோ இந்த மாதிரி சம் செஷன்ஸ் வேணால் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எனக்கு வந்து மைண்டு டிப்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்னா நான் இந்த மாதிரி செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி உங்களோட பேசுவேன், அவ்வளோதான், ஓகே? அப்போ நான் இருக்கிற கரண்ட் டெக்னாலஜிலாம் எப்படி இருக்குது, ஓப்பன் கிளாவ் அப்படின்றதுலாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆக்ட் மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் ஐபி தரான். அதனால் நீங்கள் வேறு ஏதாவது ஃபைபர் வச்சுருந்தீங்கன்னா ஆக்ட்டுக்கு மாறிக்கோங்க. மற்ற ஃபைபர்லாம் வேஸ்ட். இந்த ஜியோ ஃபைபரு, இந்த ஏர்டெல்லு, அவனுங்களாம் வந்து ஜஸ்ட் ஏதோ மொபைல் ரீசார்ஜ் மாதிரி ப்ராட்பேண்டை விற்றுட்ருக்கானுங்க. இந்த ஆக்டும் பிஎஸ்என்எல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஐபி அதெல்லாம் தரான், ஓகே? ஆக்டில் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வாங்கணும் அப்படின்னா 200 + ஜிஎஸ்டி அப்படி பார்த்தா ஒரு சம்திங் 300க்கு உள்ளே வரும். 300 அபோவ் போகும் பர் மந்த்துக்கு. எனக்கு வந்து 3 மந்த்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 799 சம்திங் சார்ஜ் பண்ணாங்க. நான் அது மட்டும் பே பண்ணிவிட்டு 3 மந்த்துக்கான ஸ்டாட்டிக் ஐபியை எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது என்னோடய ரீசார்ஜ் முடிகிற வரைக்கும் எனக்கு ஸ்டாட்டிக் ஐபி இருக்கும், என்னோடய ஆக்சுவல் இன்டர்நெட் ரீசார்ஜ் முடிகிற வரைக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போயிட்டு ஆக்டோட ஃபைபரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஓகேவா? இங்கே நான் ஆக்டை ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ஆக்ட் தான் இதுக்கெலாம் தராங்க. ஆக்ட் வந்து ரியலி அமேசிங்கான ஒரு நெட்வொர்க். அவன் வந்து இந்த மாதிரி கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால் ஆக்ட் வந்து ஐ ப்ரிஃபர்டு ஆக்ட், ஓகே? ஸோ நீங்கள் ஆக்ட் ஃபைபர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் ஐபிலாம் கேட்டால் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஐபி தான் தருவான், பிஸ்னஸ் மாதிரி நிறைய ஐபி தர மாட்டான். உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டாட்டிக் ஐபி தான் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? அவ்வளோதாங்க. இவன் இன்ஸ்டால் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஃபைனல் செட்டப்புக்கு வந்திருக்கான். பார்ப்போம். இது கொஞ்சம் பொறுமையாக தாங்க இன்ஸ்டால் ஆகும். ஏன்னா நான் அதுக்கு வந்து அந்த விஎம்க்கு வந்து சிபியூ வந்து 1 கோர் சிபியூ தான் நான் கொடுத்துருக்கேன். அது நான் அதிகமாக கொடுத்துருக்கலாம்.
ஏன்னா இந்த லேப்டாப்பில் இருக்குது, ஆனால் நான் வந்து அதுக்கு 1 கோர் CPU 2 GB ரேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இன்ஸ்டால் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. அது நான் அடுத்த செஷன் அப்போது நான் வேறு மாதிரி அந்த விஎம்மை வந்து டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக வேறு விஎம் இன்ஸ்டால் பண்ணிப்பேன். ஓகே, இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு விஎம்மில் தான் அது ஓட போகுது. எனக்கு அது போதும். நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு இதை காட்டுறதுக்கு எனக்கு அதுவே இட்ஸ் எனஃப் ஃபார் மீ. ஓகே, இப்போ இங்கே வந்து ஓப்பன்க்ளா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஸ்டார்டிங் செட்டப்பில் இருக்குது. இப்போ ஓப்பன்க்ளா வந்து டிப்ளாய்டு லோக்கலி அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், இங்கே தான் வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, எங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து இதை பாரு, ஒரு சாண்ட் பாக்ஸில் தான் இன்ஸ்டால் பண்ணணும், நீ வந்து உன் லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறனா சம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் நீ போயிட்டு இதை ஓப்பன்க்ளாவை இன்ஸ்டால் பண்ணுற அப்படின்னா இதெல்லாம் உனக்கு ஓகேனா நீ எஸ் கொடு, இல்லைனா நோ கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறான். எனக்கு நான் அதை வந்து விஎம்மில் தானே இன்ஸ்டால் பண்ணுறேன், அதனால் எனக்கு பரவாயில்ல, அதனால் நான் அப்படியே விட்டேங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, குயிக் ஸ்டார்ட்டாக பண்ண போறியா இல்லை மேனுவல் ஸ்டார்டிங் நெட்வொர்க்கு, அதாவது போர்ட் கான்ஃபிகரேஷன்லாம் நீ மேனுவலாக பண்ண போறியா இல்லை குயிக் ஸ்டார்ட் பண்ணிக்கிறியா, நானே வந்து டிஃபால்ட் செட்டிங் பண்ணுவான்னு கேட்குறான். எனக்கு குயிக் ஸ்டார்ட்டே ஓகே தான், அதனால் நான் டிஃபால்ட் செட்டிங்கே நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே கூகுள் ஜெமினியோட ஓப்பன் ஏபிஐ கீ வந்து ஃப்ரீ தானே. ஸோ அதனால் நான் அந்த ஜெமினி ஓப்பன் ஏபிஐ கீயை நான் இந்த இடத்துல வந்து இவனுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜெமினி ஏபிஐ கீ அப்படின்னு இருக்கா, இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, பேஸ்ட் ஏபிஐ கீ நவ், ஆர் நீ வந்து தனியாக இதை போய் பேஸ்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஓப்பன் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்பயே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்துட்டு நம்ம ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணோம்ல, ஸோ அந்த ஜென்ரேட் பண்ண அந்த ஏபிஐ கீயை காப்பி பண்ணி தென் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேங்க. என்ட்ரு கொடுத்தோடனே இப்போ எனக்கு வந்து இங்கே ஜெமினி 3.1 ப்ரோ வேணுமா இல்லை உனக்கு என்ன மாடல் வேணும் அப்படின்னு வந்து இங்கே கேட்குறான். நான் வந்து கரண்ட்டாக இருக்கிற எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலே நீ சூஸ் பண்ணிக்கூடா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது வந்து இங்கே ஃப்ரீ ட்ரையல் தான், அதனால் ஃப்ரீ ட்ரையலில் ஏதாவது ஒன்று. இங்கே வந்து நீங்கள் டெலகிராமோட இவனை கனெக்ட் பண்ணுறீங்களா இல்லை வாட்ஸ்அப்போட கனெக்ட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்பான். டெலகிராமோட நம்ம இவனை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு டெலகிராம் பாட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து இதை க்ரியேட் பண்ணிக்க முடியும். பட் நான் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணல, அதனால் ஜஸ்ட்டு ஃபார் நான் ஓப்பன்க்ளாவோட அஃபிஷியல் டேஷ்போர்ட்லேயே போய்ட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் இதை ஸ்கிப் நோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து பிரேவ் சர்ச் அந்த மாதிரி ஏதாவது நீ கொடுக்க போறியா அப்படின்னு கேட்குறான். இல்லை கூகுள் சர்ச் வந்து கொடுக்க போறியா, அதாவது கூகுளில் போய் இவன் சர்ச் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் ஏதாவது நீ இவனுக்கு தரப்போறியா அப்படின்னு கேட்குறான். நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இங்கே கொடுத்த உடனே ஏபிஐ கீ இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துட்டேன். நான் கூகுள் சர்ச்சை வந்து நான் இவனுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இவன் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவான். ஓகே, எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் இவன் வந்து எலிஜிபிள், மிஸ்ஸிங் ரெக்யூர்மெண்ட் என்ன, அன்சப்போர்ட்டட் ஆன் திஸ் ஓஎஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவன் பார்த்துட்டான். இவனுக்கு ஏதோ ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அவெல்லாம் பார்த்துட்டான். அதுக்கப்புறம் கான்ஃபிகர் கொடுத்துடலாம். இப்போ கான்ஃபிக் ஆகிடும். இப்போது இதில் நீங்கள் இவனுக்கான ஸ்கில்ஸை வந்து கொடுத்துக்கலாங்க. நீ வந்து என்ன மாதிரி உனக்கு ஸ்கில் வேணும், நீ ஒரு டெவலப்பரா இல்லை வந்து பிளாக் ரைட்டரா, நீ வந்து ஒரு நியூஸ் க்ரியேட் பண்ண போறியா, அந்த மாதிரி நீங்கள் இவனுக்கு எது வேணாலும் தரலாம். இப்போதைக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எந்த ஸ்கில்லும் இல்லாமல் டேரெக்டாகவே ஸ்கிப் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ப்ளீஸ் செலக்ட். ஓகே, இங்கே வந்து நம்ம ஸ்பேஸ் பார் அழுத்தணும் போல். ஸ்பேஸ் பார் அழுத்தினா செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரு அழுத்தினீங்கன்னா என்ட்ரு ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே கூகுள் கூகுள் பிளேஸ் ஏபிஐ கீ ஃபார் கோ பிளேஸ் அப்படின்னு கேட்குறான். ஏதாவது ஒரு பிளேஸ், அதாவது மேப்லாம் பார்க்குறதுக்காக கேட்குறான் போல். ஸோ இதையும் கொடுத்துட்டு ரெக்வயர்டா, இது வந்து நம்மக்கிட்ட கிடையாது, இந்த ஏபிஐக்கு கிடையாது, ஜஸ்ட்டு இதையே கொடுத்து என்ட்ரு மட்டும் கொடுப்போம். நானோ பனானா வேணுமா அப்படின்னு கேட்குறான். நானோ பனானா ஏபிஐக்கெலாம் இப்போலாம் தேவையில்ல, இதெல்லாம் அப்படியே நோன்னு கொடுத்துருங்க சிம்பிளாக. புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து எனபிள் ஊக்ஸ் அப்படின்னு கேட்குறான். வெப் புக்ஸ் பற்றி ஏதாவது எனபிள் ஸ்கிப் நோ கொடுத்துடலாம், இதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு ஓப்பன்க்ளாவோட கேட்வே வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓப்பன்க்ளா கேட்வே ஸ்டார்ட், ஓப்பன்க்ளா கேட்வே ஸ்டாப்னு போட்டிங்கன்னா ஓப்பன்க்ளா கேட்வே ஸ்டார்ட்னு போட்டிங்கன்னா ஓப்பன்க்ளா ஸ்டார்ட் ஆகும். ஓப்பன்க்ளா கேட்வே ஸ்டாப்னு போட்டிங்கன்னா ஓப்பன்க்ளா வந்து ஸ்டாப் ஆகிடும்.
ஓகேவா? ஸோ இப்போ இவன் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் கிளா வந்து பர்ஃபெக்ட்லி ரன் ஆகுது கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து லோக்கல் ஐபியில் நம்மளுக்கு இந்த போர்ட், அதாவது இந்த போர்ட்டில் வந்து நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஐ சிம்ப்ளி கிரியேட் ஒன் நியூ டெர்மினல். நான் புதுசாக இந்த இடத்துல ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? புதுசாக ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, யூஎஃப்டபிள்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஓப்பன் யூனிஃபைடு ஃபயர்வால்னு ஒரு ஃபயர்வால் இருக்குது. அந்த ஃபயர்வாலை வந்து எனபிள் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த போர்ட்டுக்கு நான் ஃபயர்வால் எனபிள் பண்ண போகிறேனோ அந்த போர்ட்டை வந்து நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னென்னா சூடோ யூஎஃப்டபிள்யூ எல்ஓ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, இப்போ இவன் ஓப்பன் கிளா ரன் ஆகுதுல்ல, அந்த போர்ட் நம்பரை வந்து கொடுக்கணுங்க. இப்போ வந்து இவன் என்ன போர்ட்டில் ரன் ஆகுறான் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ இவன் வந்து என்ன போர்ட்டில் ரன் ஆகிறானோ அந்த போர்ட்டை வந்து நான் அலோவ் பண்ண போகிறேன். என்னோடய ஃபயர்வாலில் அலோவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 789 அப்படின்ற இந்த போர்ட்டை வந்து யூஎஃப்டபிள்யூவில் அலோவ் பண்ணுறேன். அதாவது என்னோடய ஃபயர்வாலில் அலோவ் பண்ணி விட்டுறேன். அலோவ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்னா, என்னோடய ஆக்ட் ஃபைபரோட அட்மின் பேனலுக்கு நான் போகணும். அதாவது ரவுட்டர் செட்டிங்ஸுக்கு நீங்கள் போகணும். ஸோ ரவுட்டர் செட்டிங்க்கு நீங்கள் உங்களோட லோக்கல் ஐபியை கொடுத்து 1ன்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ரவுட்டராக இருக்கும். ஸோ இதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத நீங்கள் ஆக்ட் ஃபைபரோட கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஆக்டில் போயிட்டு இதோட பாஸ்வேர்டு என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவனே சொல்லுவான். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வாங்கிட்டு ஜஸ்ட்டு உங்களோட ரவுட்டர் செட்டிங்கில் லாகின் ஆகிடணும். ஸோ லாகின் ஆன உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேட் ஃபார்வர்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த நேட் ஃபார்வர்டிங்கில் விர்ச்சுவல் சர்வர்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் என்னென்ன போர்ட்டெல்லாம் அலோவ் பண்ணுறனோ அந்த போர்ட்டெல்லாம் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ஆட் கொடுக்குறேன். புதுசாக ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஆடில் நான் இங்கே என்ன செட் பண்ணுறேன்னா, ஓப்பன் கிளா அப்படின்ற மாதிரி ஒரு பேரை நான் இதுக்கு வச்சுக்கிறேன். என்ன போர்ட்டோ அந்த போர்ட் வந்து இங்கே இருக்கும்ல, இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் போர்ட்டுங்க. ஸோ இந்த போர்ட்டை வந்து இங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அதாவது எக்ஸ்டர்னல் போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் போர்ட்டில் நீங்கள் வந்து இதை பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஐபி கொடுக்கணும். இந்த ஐபி வந்து இந்த விர்ச்சுவல் பாக்ஸோட ஐபி. ஓகேவா? ஸோ அந்த விர்ச்சுவல் பாக்ஸோட ஐபியை நீங்கள் பார்க்குறதுக்கு ஐஎஃப் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸோட ஐபி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த விர்ச்சுவல் பாக்ஸோட ஐபி தான். இது நீங்கள் பண்ணணும்னா நெட் டூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் உபுண்டுவில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ 192.168.0.6 இதுதான் என்னோட விஎம்மோட ஐபிங்க. ஸோ அந்த ஐபியை நான் இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இதை என்ன போர்ட்டில் நீங்கள் வந்து இங்கே வந்து இன்டர்னல் போர்ட் என்ன, இது வந்து எக்ஸ்டர்னல் போர்ட்டு, இன்டர்னல் போர்ட் என்ன, சேம் அதே போர்ட்டை இங்கே கீழே காப்பி பேஸ்ட் பண்ணுறேங்க. புரியுதா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்னா ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போது இது இந்த ஓப்பன் கிளா வந்து என்னோட ஐபிக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு சிம்பிளாக என்னோட பப்ளிக் ஐபியை வந்து நான் இந்த இடத்துல போடலாம். நீங்களுமே இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணாதீங்க, நான் சொல்லும் போது ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஸோ பப்ளிக் ஐபி தென் என்னோட இதுங்க கொடுக்குறேன். என்ன ஆகுது? சைட் கேனாட் பி ரீச்டா. அடாப்பாவிடி. மேபி எனக்கு தெரிஞ்சு இங்கே ஓப்பன் கிளாவை போயிட்டு நான் திரும்ப போய் இங்கே நான் ரீஸ்டார்ட் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படி வருது. இங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் ஒன்ஸு. இவன் லோக்கலோஸ்ட்டில் ரன் ஆகுறான், எல்லாமே ஓகே, பக்காவாக ரன் ஆகுது. இப்போ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா திரும்ப போயிட்டு இங்கே வந்து ஓப்பன் கிளா ஓகே. ஸோ கேட் வே ஓப்பன் கிளா கேட்வே ரீஸ்டார்ட் அப்படி கொடுங்க. ஓகேவா? இது ஒரு கமாண்டு. இந்த கமாண்ட் கொடுத்தா ஓப்பன் கிளா வந்து கேட்வே வந்து ரீஸ்டார்ட் ஆகும்.
ஆனா இப்ப இது வந்து லோக்கலா வந்து வேலை செய்யும். இது லோக்கலா இந்த இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம விஎஸ் கோட் வழியா போனா கூட போர்ட் ஃபார்வர்ட் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? நம்ம திரும்ப போயிட்டு ஓப்பன் கிளாவை வந்து ஜஸ்ட் ஒரு ரீஸ்டார்ட் மட்டும் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓகே. ஸோ ரீஸ்டார்ட் ஆயிட்டேன்னு தான் சொல்கிறான். போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் எனக்கு இந்த இடத்துல அந்த சைட்டு வரலையே. ஒன்ஸ் அகெயின் சிம்பிளாக போயிட்டு சாட் ஜிபிடியை போய் ஒரு இது மட்டும் நம்ம கேட்டு வந்துடலாம். ஐ எம் ரன்னிங் ஓப்பன் in my own VPS server. I have a public IP. Okay, I have a public IP. I already installed OpenClaw in my VM. In my router setting, what I do. ரவுட்டர் செட்டிங்கில் தான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் டிசிபி கொடுத்துருக்கேன். ஓப்பன் கிளா வந்து எதில் ரன் ஆவான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நேட் ஃபார்வர்டிங் விஎம் ஃபைண்டு த ஓப்பன் கிளா போர்ட் ரன்னிங் ஆன் 3000. 3000 ரன் ஆகிறேன் இல்லையே. ஓகே, 3000 டிசிபி தான் கொடுத்துருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து எனபிள் அலோட். ஓ, இங்கே வந்து இவனை வந்து ரீலோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேஸ்ட் 3000 இல்லை. ஓப்பன் கிளா எந்த போர்ட்டில் ரன் ஆகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து டாக்கர்லாம் ரன் பண்ணல, நான் நார்மலாக தான் ரன் பண்ணுறேன். அப்போது மேபி நெட் ஸ்டார்ட் இந்த கமெண்டை போட்டு பார்த்தா we find it. ஓகே, இங்கே வந்து இவ்வளோ இருக்குதேடா. இதில் வந்து என்ன 533 கொடுத்துருக்கான். இங்கே வந்து ஓப்பன் கிளா ரன் ஆகிறது வந்து இதெல்லாம் தான். இதில் வந்து எந்த போர்ட்டுன்னு அவனே கேட்போம். ஓ ஓ ஹோ ஹோ ஹோ, இத்தனை போர்ட்டில் ரன் ஆகுறியா நீ? ஹலோ ஓப்பன் கிளா டு லிசன் பப்ளிக் நெட்வொர்க்.
இத்தனை வேலை பண்ணணும் போலங்க, நிறைய வேலை பண்ணணும். ஓகே வெயிட் ஃபியூ மினிட்ஸ், நம்ம எதையுமே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா ஓப்பன் கிளா வந்து பப்ளிக் ஐபியில் மட்டும்தான் ரன் ஆகுதான். அவனை வந்து நம்ம கான்ஃபிக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ அதை கான்ஃபிக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைண்டு த கான்ஃபிக். இந்த இடத்துல போயிட்டு கான்ஃபிக் வந்து ஆனால் மோஸ்ட்டாக வந்து கான்ஃபிக் இது தான் இருக்குது. சேஞ்ச் பைண்ட் அட்ரஸ். இந்த ஸ்டெப் 2 எக்ஸ்பிளைன் பண்ணு. எக்ஸ்பிளைன். பேசாமல் டிஎம்சி சர்வராக மாற்றி விட்ருவா, எல்லா போர்ட்டையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஓகே, நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து பிளாக் பண்ணியிருக்கேன் காய்ஸ். எனக்கு இந்த போர்ட்லாம் வரணும், இந்த போர்ட் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. நான் அதை வந்து 192 அதை வந்து நான் எடுத்து விட்டுறேன். எல்லா போர்ட்டையும் அலோவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஸோ ஐஎஃப் கான்ஃபிக் 192.168.0.6. okay, so enable DMZ to save all traffics for all internet traffics forward to host, especially remote HTTP. ஓகேடா போடா, பண்ணிடுறா. சேவ் பண்ணிட்டானா? இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? அப்பையும் வரலையா? டிஎம்சியை டிசபிளே பண்ணுறேன். ஆனால் நம்ம விர்ச்சுவல் சர்வர்லேயே வரணும் காய்ஸ். ஆனால் அது இந்த போர்ட் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவோம். ஆனால் என்னோடய விஎம்குள்ளே அவன் ஆக்சஸாக இருப்பான். என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் விஎம்லேருந்து. இத்தனை போர்ட்டையும் நான் போயிட்டு அலோவ் பண்ணும் போல். சரி விடுங்க, ஆட் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா டெலீட் பண்ணுறோம். ஓப்பன் கிளா 2 போர்ட்டு என்ன போர்ட்டு? 91 92. One 92.168.0.6. ஓகே, ஓப்பன் கிளா 2 ஆட் பண்ணியாச்சா? அதே மாதிரி ஓப்பன் கிளா 3 அது என்ன போர்ட்டு?
இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு புரியல எதுவுமே அப்படின்னா, நீங்கள் போயிட்டு இது வாங்கிக்கோங்க, ஓஸ்ட்ரிங்கரில் போயிட்டு விபிஎஸ் வாங்கிக்கலாம். அங்கே வந்து அவனே எல்லாமே பண்ணி தருவாங்க. அதுதான் அங்கே மேட்ரு. அங்கே நம்ம பண்ணுறதுக்கும் அவன் பண்ணுறதுக்கும் அதான் டிஃப்ரெண்ட். அவன் எல்லாமே ஆல்ரெடி ஓப்பன் கிளாவோட இந்த இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அதனால் நம்மளுக்கு அங்கே பிரச்சனை வராது. ஓகே, ஸோ நவ் ஐ செக் தட். எனக்கு அப்பயும் ஓப்பன் ஆகலை. சரி, நம்ம என்ன பண்ணலான்னா விஎஸ் கோடில் கனெக்ட் பண்ணி போர்ட் ஃபார்வர்ட் பண்ணலாமா? அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் ட்ரை பண்ணி ஒர்க் ஆகிடுச்சுன்னா பார்க்கலாம். இல்லைனா நான் வந்து இதை யூடியூப்பில் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதாவது நீங்கள் இந்த இடத்துல ரிமோட் எஸ்எஸ்ஹெச்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா விஎஸ் கோடோட உங்களோட சர்வரை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். எஸ்எஸ்ஹெச் சர்வரை விஎஸ் கோடோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன்னா இந்த மாதிரி தான். ஸோ இதில் மேபி பாஸ்வேர்டு தப்புன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஃப்ளோவில் போட்டேன். ஓகே, கனெக்டட். ஓகேங்க. ஸோ இப்போ போயிட்டு டெர்மினலில் போயிட்டு, இதான் டெர்மினல். இந்த டெர்மினலில் நம்ம வந்து டெர்மினலில் போகிறதுக்கு பதிலாக அந்த போர்ட் ஃபார்வர்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த போர்ட் ஃபார்வர்டில் 0.0.0.0 4 0 தென் கோலன், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் கிளாவோட கேட்வே போர்ட் நம்பர். இதில் தான் டேஷ்போர்டு ஓடுது. ஆமாம், இதில் தான் டேஷ்போர்டு ஓடுது. ஸோ காப்பி பண்ணிக்கலாம். இந்த டோக்கனை தான் வந்து நம்ம அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். 0.0.0. இந்த இது கொடுத்துட்டா போர்ட் ஃபார்வர்ட் ஆகணும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சு பாருங்க. புரியுதா? ஓப்பன்களா இங்கே வந்திருக்கு. ஆனால் என்னன்னா இங்கே வந்து அன்ஆத்தரைஸ்டு டோக்கன் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நான் இதை வந்து போர்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இந்த போர்ட் ஃபார்வர்டு வந்து வேறு மாதிரி, இது வேறு ஒரு கதை இது. ஏன்னா என்னோட ஸ்டாட்டிக் ஐபி வந்து நான் அங்கே என்னோட ஐபியில் போயிட்டு நேட் ஃபார்வர்டிங் பண்ணணும். அதை நான் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இப்போதைக்கு நான் வந்து போர்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அதாவது என்னோட சர்வருக்குள்ளே ஓடுறத என் கம்ப்யூட்டருக்கு மாற்றிக்கிட்டேன், என்னோட நெட்வொர்க்குக்கு நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ அது பேர் தான் போர்ட் ஃபார்வர்டிங்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல இப்போ பண்ணிருக்கேன் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து அன்ஆத்தரைஸ்டுன்னு வரும். ஏன்னா நம்ம வந்து இங்கே ஆத்தரைஸ்டு டோக்கனை வந்து இவனுக்கு சென்ட் பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு யூஆர்எல் இருக்குல்ல, இந்த யூஆர்எலை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு தென் இந்த இடத்துல வந்து இந்த சேட்டுக்கு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இந்த யூஆர்எல் அங்கே பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இது வந்து டோக்கன். இந்த டோக்கன் வந்து இருந்தால் தான் இது கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அதுக்காக என்னடா அது ஏண்டா அங்கே கோடெலாம் வந்தது, இந்த கோடு வேறு சேர்த்து காப்பி ஆயிடுச்சா? அதுதாங்க, ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போது என்ட்ரு அழுத்துங்க. அவ்வளோதான். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓகே அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்ககிட்ட போயிட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க. இப்போ நம்மளுக்கு ஜெமினியோட ஏபிஐ ரேட் ரிமிட்டடுன்னு வந்துருச்சுங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு ஏபிஐ வந்து இங்கே ஜெமினி ஏபிஐ கனெக்ட் ஆகலையா என்னென்னு டவுட்டாக இருக்குது. நம்ம வந்து இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு மாற்றிட்டு வந்துடலாம். ஓப்பன் ஏஐயோட ஏபிஐ கூட கொடுக்கலாம். ஐயோயோ, இந்த லேப்டாப் வந்து ஆஃப் ஆக போகுதுங்க.
ஒரே நிமிஷம். அந்த லேப்டாப்பை நான் சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறதை மறந்தே போயிட்டேன். விஎம்ஐ ஓகே. ஸோ இங்கே வந்து மாடல்ஸ்னு ஒன்று இருக்கும். எங்கடா அது? மாடல். இந்த மாடலை விட நம்ம வந்து இங்கே நம்மளோட ஏபிஐக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது இருக்குமே. ஏஜென்ட்ஸா? ஏஜென்ட்ஸும் இல்லை, ஆல் செட்டிங்ஸில் தான் இருக்கேன். இங்கே வந்து இது கேட்வே பாஸ்வேர்டு. ஓகே, இவ்வளோதானா? ரொம்ப சிம்பிள். அப்போனா நான் போயிட்டு ஓப்பனேலேருந்து என்னோடய ஏபிஐ கீ எடுக்கணும். அது வேறு ஒரு பெரிய விஷயங்க. ஏபிஐ கீ ஓப்பனேஐ. இதில் ஓப்பனேஐ பிளாட்ஃபார்மில் நான் வந்து லாகின் பண்ணணும். என்னோடய கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நான் ஒரு கீ எடுக்கணும். ஸோ இந்த கீயை எடுத்துகிட்டு போய் நான் அங்கே போய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் வந்து அப்புறமா டெலீட் பண்ணுறேன் இங்கே இருக்கிறத, கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் மெயினு, அதனால். ஓகே, இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஓப்பன் க்ளா அப்படின்ற மாதிரி ஒரு கீ, டிஃபால்ட் ப்ராஜெக்ட். இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட்லாம் இல்லை. ஸோ இங்கே வந்து ஆல் தான். கிரியேட் கீ, தென் கீயை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம டெர்மினல் போயிட்டு, டெர்மினலில் சிடி ஓபிடி ஓப்பன் க்ளாவா, cd/opt, அதில் ஓப்பன் க்ளா இருக்கா? இல்லை, சரி ஓகே. ரூட்டில் ஓப்பன் க்ளா இருக்கா? ஓப்பன் க்ளா எங்கடா இருக்கு? இந்த இடத்துல விச் ஓப்பன் க்ளா user/binல இருக்கா? cd/user binல ஓகே ஓகே ஓகே. அப்போனா ஓபிடி தான். இங்கேயும் இல்லையா? அப்போ எங்கடா இருக்க? ரூட்டில் இருப்பியோ? டேய், அப்போ எங்கே தான் இருக்கான்? ஒரே நிமிஷம் கைஸ். இவனை வந்து நான் வந்து ஏபிஐ கீயை ஆட் பண்ணோம். ஏபிஐ கீ மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது.
ஏன்னா அந்த ஏபிஐ கீ வந்து வேலை செய்யலை. இதிலே ஆட் பண்ணலாம், எப்படின்றத தான் மறந்துட்டேன் நான். ஏஜென்டிக் டூல் எல்லாமே இங்கே வரும். சரி, ஓகே. இது நான் ரொம்ப நேரம் போகும்னு நினைக்கிறேன். நான் செட்டப் பண்ணிட்டு வரேன். பட் ஆனால் எனக்கு இங்கே ஓப்பன் கிளா சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு நான் வந்து என்னென்னா செட்டப் பண்ணிட்டு ஐ ஷோ இன் டுமாரோ. ஓகே, ஒன்றும் இல்லை. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இந்த 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 சேட்டில் போயிட்டு நம்ம சேட் பண்ணால் இட் வில் பி ஒர்க். அது ஒர்க் ஆகும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? ஸோ இதை நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓப்பன் கிளா வந்து எங்கே இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன்னா தென் அதோட ஃபைலில் போயிட்டு நான் மாடிஃபைட் பண்ணி விட்டு வந்துடுவேன் ஏபிஐ கீயை. ஓகே, ஸோ இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணும் அதை. ஏன்னா ஓப்பன் ஏஐயோட ஏபிஐ கீ வந்து இங்கே வேலை செய்யும் இங்கே. அதுதான் இப்போ இங்கே மேட்ரே. எல்லாம் இங்கே செட்டப் விசார்டு கொடுத்து பார்ப்போமா? கேட்வே ஏன்னா இது ஒர்க் ஆகலை இந்த சேட்டு. இங்கே வந்து ஹாய் தெரியுதா? ஏபிஐ ரீச் த லிமிட் அப்படின்னு இருக்கு. டிஸ்கார்டு என்னென்னமோ போகுது. இன்டென்ஸ் இதுதான் நம்மளோட சர்வரு. செஷன் யூசேஜ் தான் இங்கே தான் இது வரும். இது க்ரான் ஜாப் ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுத்தா பண்ணுறது கான்ஃபிகில் தாங்க வரும். சரி, ஓகேங்க. நான் இதை மட்டும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? பட் ஓப்பன் கிளா வந்து நம்ம இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஏபிஐ கீ மட்டும் நான் ஓப்பன் ஏஐயே அப்பயே கொடுத்துருக்கலாம். நான் என்னென்னா, சரி உங்களுக்கு கூகுள் ஜெமினி வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றனால நம்ம கூகுள் ஜெமினி ஏபிஐ கீயை கொடுத்து ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் அதை வந்து செலக்ட் பண்ணேன். பட் அது வந்து என்னென்னா இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து மேக் பண்ணுது, ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஸோ ஓப்பனே கனெக்ட் பண்ணிவிட்டு வேணால் உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நான் கனெக்ட் பண்ணிட்டு ஷோ பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஷார்ட்ஸாக கூட நான் வந்து யூடியூப்பில் வந்து போட்டு விட்டுறேன் கைஸ். ஓகே, சரி, ஓகே, பை பாய். நம்ம இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ பை பாய். நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம்.